நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய செய்தி இந்த அதிகாரத்தில் வாசித்த அதிகாரத்தில் மீண்டும் 6வது வசனத்தை நாம் 4வது வசனத்தை வாசிக்க. அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாயத்திற்கு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சிகளின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரசேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்மாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொற்பத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தைத்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். பிரியமானவர்களே, இந்த சம்பவம், இந்த 4ஆம் வசனம் என்பது எதை குறிக்கிறது, யாரை பற்றி பேசியிருக்கிறது என்று அநேக மக்கள் இன்றைய வரைக்கும் கிறிஸ்தவர்களாக இருப்பவர்கள் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தியானது 1000 வருட அரசாட்சி. இந்த 1000 வருட அரசாட்சி என்பது அநேக விதமாக போதிக்கிறார்கள். உங்களில் எத்தனை பேர் இந்த 1000 வருட அரசாட்சியை குறித்து சிலர் போதியிருப்பார்கள், சொல்லியிருப்பார்கள், அல்லது இது குறித்து அநேக காரியங்கள் யூடியூப்ல எல்லாம் பேசப்பட்டிருக்கிறது, அல்லது அதை சந்தித்திருக்கிற வகையில் 1000 வருட அரசாட்சி என்பது என்ன என்பது உங்களில் எத்தனை பேர் இதுவரையும் அதை அறிந்திருப்பீர்கள், அதை கேள்விப்பட்டிருப்பீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனாலும் இன்றைக்கு அந்த கேள்வியை ஒரு சகோதரி மூலமாக கேட்கப்பட்டிருக்கிறது. அது உங்கள் உள்ளத்திலே கூட புதைந்திருக்கலாம், கேட்கப்படாமல் இருந்திருக்கலாம். இந்த 1000 வருட அரசாட்சி என்பது அநேக மக்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கும்போது 2 காரணங்கள். முதல் காரணம், இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 1 28 அதிகாரங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அவைகள் படித்து உடனே புரிந்து கொள்வதற்கு கடினமானது என்பது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். உங்களை எத்தனை பேர் ரொம்ப எளிமையான புத்தகம் கதமாக இருக்கும், அறிந்து கொள்ளவே முடியாது. அது ஒரு காரணம். 2வது காரணம், அதில் சொல்லப்பட்டிருக்கிற சம்பவங்கள் அப்படியே எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பது 2வது காரணம். அப்படியே எடுத்துக்கொள்வதனாலே வருகிற தவறுதான் இந்த 1000 வருட அரசாட்சி என்ற ஒரு முடிவு. அதனால இதை குறித்து அநேகர் தவறாக போதிக்கிறார்கள். இப்படி தவறாக போதிக்கப்பட்ட ஒரு போதனையை கேட்டுதான் இடத்துல நிறைய பேர் வந்து சந்திச்சிருக்கிறாங்க. பாவம், அவங்க திக்குமுக்காடி உட்கார்ந்து கட்சியில் கோவப்பட்டு தான் வெளியே போயிருக்கிறாங்க. ஏனென்று சொன்னால், வசனம் அப்படி பேசுகிறதை நாம் சொல்லுகிறோம். அதை ஏற்றுக்கொள்ள மனமில்லாதவர்கள் கசந்து போனவர்களாக போவார்கள். இதில் குறிப்பாக அதில் யெகோவா விட்னஸ் என்ற ஒரு கூட்டத்தார் இருக்கிறார்கள். அவர்களை பர்டிகுலராக நாம் வந்து குறிப்பிட்டு பேசுகிறோம் என்று சொல்ல வேறு வழி இல்லை. நிறைய வீடுகளிலே சந்திக்கிறார்கள். அதுவும் பெண்கள் தான் சந்திப்பார்கள். கையில் புத்தகத்துக்கு போவாங்க. அந்த புத்தகத்தில் வந்து நிறைய 1000 வருட அரசாட்சியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார். இதே வாழ்க்கையை என்ன பண்ணுவாங்க, இதே சரீரம், இதே ரத்தம், இதே போல வாழ்க்கை, இந்த உலகம் அழிந்துடும், இன்னொரு உலகம் கொடுக்கப்படும், அந்த உலகத்தில் மகிழ்ச்சியோடு இருப்போம், ஆண்டவர் இயேசு ராஜாவாக இருப்பார், நாமெல்லாம் குடிமக்களாக மகிழ்ச்சியோடு கூட வாழ்வோம். இயேசுடைய சீடர்கள் கூட அப்படிதான் கனவு கண்டார்கள். இயேசு ராஜாவாகிட்டா நம்ம ஜாலியாக இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம், எந்த பிரச்சனையுமே இல்லை, வேலை செய்யாமல் சாப்பிடலாம், கஷ்டப்படாமல் வாழ்ந்துடலாம், நொடி இல்லாமல் இருந்துருவோம். ஆகவே இப்படி அந்த கூட்டத்தார் போதிக்கிறதுனாலே மற்றவர்களும் குழம்பி போய் இந்த 1000 வருட அரசாட்சியை பற்றி என்ன தெளிவாக பேசப்பட்டிருக்கிறது என்று புரியாமலே கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு கேட்கிற நீங்கள் இந்த 1000 வருட அரசாட்சி என்று சொன்னால் அது எதை குறிக்கிறது, எது என்பதை தெளிவாக கற்றுக்கொண்டு பிறருக்கும் அதை தெளிவாக கற்றுக் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த நாளிலே இந்த 1000 வருட அரசாட்சி என்பது அப்படியே எடுத்துக்கொள்ள முடியாமல், அதாவது அதில் சொல்லப்பட்டிருக்கிற சம்பவங்கள், அதாவது வருஷங்களானாலும் சரி அல்லது பெயர்களானாலும் சரி, சம்பவங்களானாலும் சரி, அதை அப்படியே எடுத்துக்கொள்ள முடியாது. காரணம், ஒரு சின்ன உவமையை உங்களுக்கு சொல்கிறேன். இதே வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரத்தில் 13, 16 ஆகிய வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே 7 நட்சத்திரங்களை தன் வலது கையில் ஏந்தி கொண்டிருக்கிறவர் 7 புத்துவிளக்குகள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருந்தார் என்று பேசப்பட்டிருக்கும்.
அப்ப 7 நட்சத்திரம் 7 குத்து விளக்கு. நாம நினைப்போம் 7 நட்சத்திரம் 7 குத்து விளக்கு தான் போடுது, அதே நட்சத்திரம் குத்து விளக்கு போடுது. பரலோகத்துல பின்னால நம்ம படிக்க போறோம். இந்த குத்து விளக்குன்றது இங்க பூமியில தான் இருக்கும், எண்ணெய் இருக்கும், அதுல தீப்பெட்டி கொளுத்துவோம், எரியும். ஆக குத்து விளக்கு என்பது இப்படிதான் இருக்கும், நாம கற்பனை பண்றோம். அதனால அந்த குத்து விளக்கும் 7 அந்த நட்சத்திரங்களும் என்று சொல்லும் பொழுது அதுக்கு விளக்கம் 20ஆம் வசனத்திலே கொடுப்பார். அது என்ன விளக்கம் என்று பார்க்கும் பொழுது அந்த 20ஆம் வசனத்துல அந்த 7 அதாவது நட்சத்திரங்களும் 7 தூதர்களாம், 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். அப்போ குத்து விளக்கும் குறிக்கல, நட்சத்திரையும் குறிக்கல. அப்ப நாம ஒண்ணு புரிஞ்சுட்டு இருப்போம், அது வேற என்ன சொல்லி பேசப்பட்டிருக்கிறது, வேற ஒன்று பேசி இருக்கிறது. இதே போல இன்னொரு உண்மையை உங்களுக்கு சொல்லுகிறேன். 17ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்தை பார்க்கும் பொழுது அங்கே திரளான அதாவது தண்ணீர்கள் மேல் ஒரு வேசியாய், அதாவது பாபிலோன் எனக்கூடிய வேசி, அதாவது வேசி எனக்கூடிய ஸ்திரீ உட்கார்ந்து கொண்டிருந்தால் என்று பேசப்பட்டிருக்கும். அப்ப நாம நினைப்போம் அங்கே அது பேசப்பட்டிருக்கிற பிரகாரம் பார்க்கும் பொழுது அது என்னவாக இருக்குன்னு நினைக்கிறோம். ஒரு பெண்ணு அங்கே நீர்கள் மீது உட்கார்ந்ததா, தண்ணி அங்கே தண்ணீரும் பெண்ணும் என்று தான் நினைக்க தோன்றும். ஆனால் அதனுடைய விளக்கத்தை படித்துக் கொண்டே வரும் பொழுது 15ஆம் வசனத்திலும் கடைசி 18ஆம் வசனத்தில் என்ன குறிப்பிட்டிருக்கும் என்று பார்க்கும் பொழுது அங்கே அந்த தண்ணீர் என்பது ஜனங்களை குறிக்கும். பல பல பாஷைகளை பேசுகிறவர்கள், ஜாதியை சார்ந்திருக்கிறவர்கள், ஜனங்களாய் கூட்டமாய் இருக்கிறவர்களை குறிக்கிறது. அங்க அப்ப அது என்ன இல்ல, தண்ணீர் இல்ல. நாம என்ன நினைச்சிட்டு இருப்போம், தண்ணீர் தான் நினைச்சிட்டு இருப்போம். படிக்கும்போது மனசுல தண்ணீர் தான் நினைக்கிறோம். ஆனா விளக்கம் எங்க கொடுத்திருக்கிறாரு, 15ஆம் வசனத்துல அது தண்ணீர் அல்ல, ஜனங்கள், ஜனக்கூட்டமாகி மக்கள். 18ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது அந்த வேசியாகிய ஸ்திரீ உட்கார்ந்து கொண்டிருந்தால் என்று சொன்னால், நாம் ஒரு பெண்ணு வேசி தான் பண்ற ஒரு பெண் உட்கார்ந்து கொண்டிருந்தால் நாம் நினைப்போம். ஆனா 18ஆம் வசனத்துல என்ன பேசப்பட்டிருக்கிறது சொன்னால், அது வேசிய பெண் அல்ல, அது பாபிலோன் நகரம். அந்த பாபிலோன் நகரம் ஏன் வேசி என்று பேசப்பட்டிருக்கிறது சொன்னால், விக்கிரகங்களை வழிபடுவதற்கு வழிகாட்டியே இருக்கிற பெரிய ஒரு மாநகரம் எதுன்னு சொன்னால் பாபிலோன். நீங்களாம் பார்ப்பீங்க, மகா அலெக்சாண்டர் அங்கதான் பிறந்தார், அதுல தான் வந்தார் கிரேக்க ராஜ்யம். அந்த கிரேக்க ராஜ்யம் தான் உலகம் முழுவதும் இப்படி ஒரு விக்கிரக வழிபாட்டுக்கு வழிகோடு தூண்டியது. அதை குறித்து அவர் பேசுகிறார். ஆகவே அது என்ன அல்ல, தண்ணீரும் அல்ல, அது ஒரு பெண்ணும் அல்ல, ஒரு தேசத்தையும் ஜனங்களையும் குறிக்கிறதாக இருக்கிறது என்று சொல்லுவார். அதிலே 3ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 7 தலைகள் என்று பேசப்பட்டிருக்கும், 10 கொம்புகள் என்று பேசப்பட்டிருக்கும், ஒரு மிருகம் வருகிறது என்று பேசப்பட்டிருக்கும். அப்ப நாம் என்ன நினைப்போம், 7 தலை உள்ள ஒரு மிருகம், அதுக்கு 10 கொம்பு உள்ள அந்த மிருகத்துக்கு 10 கொம்புள்ள வகையில அது வரக்கூடியதாக இருக்கும், அது ஒரு மிருகம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அதனுடைய விளக்கம் அதே அதிகாரத்தை பார்க்கும் பொழுது 9ஆம் வசனத்திலும் 12ஆம் வசனத்திலும் பார்க்கும் பொழுது அந்த 7 தலைகள் என்பது 7 மலைகளாம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, மலைகள். அந்த 10 கொம்புகள் என்பது அந்த 10 தேசத்து ராஜாக்களை குறிக்கிறதாக இருக்கிறது என்று 12ஆம் வசனத்தில் பேசப்பட்டிருக்கும். பிரியமானவர்களே, இப்ப புரியுதா? வெளிப்படுத்தின விசேஷத்துல அப்படியே எடுத்துக்கிட்டா 1000 வருஷம் ஒரே ஒரு 1000 வருஷத்தை குறிச்சிருக்குதுன்னு எடுத்தா அது தவறாக போய்விடும். ஆகவே அது மாத்திரமல்ல, இதே வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் பார்க்கும் பொழுது அங்கே தொடர்ந்து 6ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது என்ன பண்ணிருக்கோம், சிங்க முகம், காளை முகம், மனுஷ முகம், கழுகு முகம் பேசப்பட்டிருக்கும். அப்போ நமக்கே இந்த பூமியில வாழும்போது நல்ல முகம் கொடுத்துக்கிறாரு. அப்ப பரலோகத்துல சிங்க முகம், சிங்கங்களாம் உட்கார்ந்து இருக்கும், சிங்க முகம். அப்புறம் வேற என்ன முகம் இருக்கும், காளை முகம். காளை என்னது, காளைனா பொழுது வெடிக்கிற காலை நினைச்சிக்காதீங்க, வண்டி இருக்கும் பாரு மாடு, அது போல முகம். அப்ப காளைங்களாம் அங்க இருக்கும், சிங்கங்களாம் இருக்கும். இப்ப கடைசியா கழுகு இல்லாம இருக்கும், அது நடுவில் மட்டும்தான் முகம், மனுஷ முகம் போல. அது மனுஷ கூட இல்லை, மனுஷ முகம். அது என்ன பேசி இருக்கிறது விளக்கமாக பின்னால் படிக்கும் போது அது யாரை குறித்து பேசி இருக்கிறது, யாரை குறித்து பேசி இருக்கிறது என்று சொல்லப்படும். ஆக இப்படி நாம் பார்க்கும் பொழுது
இந்த சம்பவங்களை அப்படியே எடுத்துக்கொள்ளக் கூடாது என்பதை அறியாதவர்கள் தான் என்ன செய்யறாங்க, அது 7 வருடம் அரசாட்சி என்று நினைக்கிறார்கள், அதுக்கு மேல இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஆக இங்க பார்க்கும் பொழுது இந்த சம்பவங்கள் எல்லாம் வெளிப்படுத்த விசேஷத்துல கிட்டத்தட்ட யோவான் கிபி 90 96க்குள்ளாக எழுதப்பட்டிருக்கிற ஒரு புத்தகம். ஆனா இதே யோவானுக்கு இந்த சம்பவத்தை காண்பித்த தேவன் இது எதை குறிக்கிறது, அதாவது கையில முத்திரை போட்டுக்காமலும் அந்த அதாவது விக்கிரகங்களை வணங்காமலும் வைராக்கியமா தேவன் ஒருத்தர் தான், அந்த தேவனை தான் நாங்கள் ஆராதிப்போம், அந்த தேவன் தான் எங்களுக்கு மகத்துவமானவர் என்று நினைக்கிற ஒரு கூட்டம் பிரிக்கப்பட்டு அவங்க என்ன செய்வாங்க, அவங்க ராஜ்யத்துக்குள்ள சேர்க்கப்பட்டு அவங்க அரசாளக்கூடிய வகையில் இருப்பாங்க. 1000 வருடம் அவங்க அரசாளுவாங்கன்னு சொன்னாங்க. 4வது வசனம் வெளிப்படுத்தல விஷயம் 24. அப்போ அது யாரை குறித்து சொல்லுகிறது, எந்த சம்பவத்தை குறித்து சொல்லுகிறது, எதை குறிக்கிறது என்று நாம் இப்ப பார்க்க போகிறோம். ஆகவே பிரியமானவர்களை பார்க்கும் பொழுது அந்த சம்பவம் யாரை குறிக்கிறது சொன்னா, இயேசு கிறிஸ்து வருவாரு, நியாயம் தீர்த்திட்ட பிறகு இந்த உலகம் அழிஞ்சிடும். அழிஞ்சிட்ட பிறகு இப்படி என்ன பண்ணுவாங்க, இப்படி இவங்க எல்லாம் ராஜ்யத்துல வச்சிருப்பாரு, அது மகா மகிழ்ச்சியான ஒரு உலகமா ராஜ்யமா இருக்கின்ற எல்லாம் நம்புறாங்க. இதே சரீரம், இதே வாழ்க்கை, இதே மாதிரி தான் இருப்போம் அப்படின்ற சொல்லி கொடுக்குறாங்க. இதே மாதிரி இன்னும் 1000 வருஷம் கொடுத்தா யாருக்கு கசக்காது, இதே பூமியில 1000 வருஷம் வாழணும் யாருக்கு கசக்கவே கசக்காது. ஆனா நீங்க யோக புஸ்தகத்தை பார்க்கும்போது, யோகவே அதாவது 14:22 வசனத்தை பார்க்கும்போது நீங்க வாசிக்க வேண்டாம். இந்த மனுஷன்ல அதாவது சரீரமும் அதுக்கு ரத்தம் இருக்கிறவங்க என்ன இருக்கும், நோவு இருக்கும். மறுபடியும் நோவு இருக்குமா இருக்காதா? அப்போ இதே மனுஷனை மறுபடியும் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி கொடுத்தாருன்னா, யோகுல 14:1 சொன்னோம், வாசிக்க வேண்டாம். அங்கே ஸ்திரீயின் இடத்துல பிறந்திருக்கிற யாவரும் என்ன பண்ணுவாங்க, துன்பப்படுவாங்க, கஷ்டப்படுவாங்கன்னு எழுதிக்குது. அப்போ இது வேற இதே ஒரு மனுஷனை தூக்கி அங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணா கூட அங்க யார் நாமா, இதே மனுஷன்ல இருந்து வந்தவங்க தான், ஆதாம்ல இருந்து வந்தவங்க தான், இதே ரூபம் தான், இதே உடல் தான். ஆனா உலகம் தான் வேற, மகிழ்ச்சியான ஒரு வேலையே செய்ய முடியாது, சந்தோஷமா இருக்கலாம் அப்படிலாம் கற்பனை பண்ணி நிறைய கதைகள் எல்லாம் எழுதி சொன்ன உடனே நமக்கு உடனே அது சரியான சத்தியம் பக்தின்னு ஓடிப்படும். பிரியமானவர்களே, ஒன்றை இந்த வேதம் நிறைவாக சொல்லுகிறதை கவனிக்க வேண்டும். இந்த யோவானுக்கு வெளிப்படுத்த இதே விசேஷம் தான் பழைய ஏற்பாட்டில் நீங்கள் படிக்கும் பொழுது ஏசாயா புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல நீங்க ஒன்று குறிப்பெடுத்துங்க, ஏசாயா 2ஆம் அதிகாரம் 3-4 வசனம், ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1-10 வேகமா நோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தானியேல் புஸ்தகத்தை 2ஆம் அதிகாரம் 28-44 குறிப்பெடுக்கிறோம், எடுத்துக்கலாம். அதுக்கு பிறகு தானியேல் 7ஆம் அதிகாரத்திலிருந்து 12ஆம் அதிகாரம் வரைக்கும் பேசப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, சகரியா என்ற தீர்க்கதரிசி பேசுவார். சகரியா 8ஆம் அதிகாரம், அதாவது அந்த சகரியாவிலே சொல்லும் பொழுது 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பேசப்பட்டிருக்கும். 6ஆம் அதிகாரம் 6 அதாவது 12-லிருந்து 16 வசனங்கள் வரைக்கும் பேசப்பட்டிருக்கும். இதெல்லாம் நான் சொன்ன 3 தீர்க்கதரிசிகள் யாரு, ஏசாயா, தானியேல், சகரியா. இதே தீர்க்கதரிசிகள் இடத்துல என்ன அதாவது வெளிப்படுத்தினாரோ, தேவன் பேசினாரோ, அதை தான் யார் இடத்திலும் பேசினார், யோவான் இடத்திலும் பேசினார். அப்ப அவங்க கிட்ட என்ன பேசினாரு அப்படின்னு பார்க்கும்போது, அந்த ஏசாயா புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரம் பார்க்கும்போது 2-3 வசனங்களை பார்க்கும்போது இதே மீகாவில கூட பேசி இருக்கிறார். அதை மீகா 4ஆம் அதிகாரம் 1-2 ஆகிய வசனங்களை இந்த 4 தீர்க்கதரிசிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்ப அது யாரை குறிக்குதுன்னா, இயேசுவானவரை குறிக்கிறது. அது இயேசுவானவர் ஒரு சபையை ஸ்தாபிக்க போகிறார். அந்த சபைக்கு உலகத்தில் இருக்கிற அத்தனை எல்லா ஜனங்களும் அது ஓடி வருவாங்க. எருசலேம்ல ஸ்தாபிப்பார். சீயோனிலிருந்து பரலோகத்திலிருந்து வசனமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வார்த்தையும் புறப்படும். ஒரு சபை ஆரம்பிக்கப்படும். அந்த சபைக்கு எல்லாரும் ஓடி வருவார்கள். அந்த சபையில சேர்கிறவங்க எப்படிப்பட்டவங்க சேருவாங்க, விக்கிரகத்தை வணங்குறவங்க சேர மாட்டாங்க. விக்கிரகத்தை நம்பி அதுதான் தெய்வம் என்று நம்புகிறவர்கள் போக மாட்டாங்க. கையில விக்கிரகத்துடைய முத்திரையை குத்துன்னு அதாவது அதுக்கு என்னன்னா, உலகத்தை பார்க்கிறோம் எவ்வளவோ விதவிதமான வினோதமான காரியங்களை அவர்களை செயல்படுத்துகிறார்கள், பிரியப்படுத்துகிறார்கள். அவர்களெல்லாம் அதில் வர முடியாது. அப்ப யாரால் மட்டும் வர முடியும், தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதையும் அந்த தேவனால் அனுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார் என்பதை யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் தான் அந்த ராஜ்யத்துக்கு வருவார்கள் என்று எழுதியிருக்கிறார். யோவானுக்கு சொன்னார். அப்ப அது என்ன ராஜ்யமா இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி பேசுவார். சரி, தானியேலுக்கு சொல்லும்போது அது ராஜ்யமாக சொல்லுவார்.
அந்த ராஜ்யம் சொல்லும்போது அந்த ராஜ்யம் யாரு? அந்த ராஜ்யத்துல இயேசு கிறிஸ்து ராஜாவா இருப்பாரு. அவருடைய மந்திரிகள் வந்து அதாவது அவருடைய சீஷா இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஞானஸ்நானம் பெற்று அந்த மாதிரி பக்தியா இருக்கிறவங்க வந்து குடிமக்களா இருப்பாங்கன்னு எழுதுவார். நீங்க அதை படிச்சீங்கன்னா நல்லா தெரியும். அப்ப அதையும் அங்கே சபையை அதாவது ஆலயத்தை கட்டுவார் என்று ஏசாயாவில் பேசினார். இங்கே ராஜ்யத்தை அமைப்பார் என்று இங்கே பேசுகிறார். அந்த ராஜ்யம் எப்படிப்பட்டதுன்னு அழிவில்லாத ஒரு ராஜ்யம் அது. அப்போ பூமியில் இருக்கிற ராஜ்யம் என்னது? அழிந்து போகிறது. எந்த ராஜா வாழ்ந்தாலும் மீறி போன எத்தனை வருஷம் வாழ்வாங்க? 100 வருஷம் தாக்கு பிடிச்சாங்கன்னா அதுவே பெரிய காரியம். அதுக்கப்புறம் இன்னொரு போட்டி போட்டு வருவான், சண்டை போடுவாங்க. அந்த ராஜ்யத்தை அழிச்சுட்டு என்ன பண்ணுவான்? அவன் சொந்தமாக்கின்னு போயிடுவான். நீங்க வரலாறுலாம் படிச்சீங்கன்னா வரலாறு படிக்கும்போது சம்பவம் தெரியும். ஆனா இது தாக்கு பிடிச்சி இந்த ராஜ்யம் என்றென்றைக்கு இருக்கக்கூடிய அழியாத ராஜ்யத்தை யார் மூலமா? ஒரு கல் வந்து அது பேருந்து அங்கிருந்து வந்து அதை அடிச்சு எல்லாத்தையும் நிர்மூலமாக்கி தான் ஒன்றே நிற்கும். அந்த ராஜ்யம் தான் என்னைக்கும் இருக்கும்னு சொன்னார். அந்த ராஜ்யத்தை யாருக்கு எது குறித்து பேசியிருக்குது? சபையை குறித்து பேசியிருக்கிறது. அதே போல ஏசாயா பார்க்கும் பொழுது 11ஆம் அதிகாரத்தில் அந்த ராஜ்யத்தில் ஜனங்க எப்படி இருப்பாங்கன்னாக்கா, அங்க நீதி வாசமா இருக்கும், அங்க உண்மை இருக்கும், நேர்மை இருக்கும். இப்போ ஆக்சுவலா பார்க்கும்போது அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க? அங்க இயேசு இருப்பாரு. அங்க மற்றவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு சின்ன பையன் எல்லாரையும் நடத்துவாங்க. அங்க சிங்கம் என்ன பண்ணும்? ஆட்டுக்குட்டியோட படுத்துக்கும். ஆட்டுக்குட்டி என்ன பண்ணும்? இது நம்ம புலியோட கூட உலாவி சுதந்திரிச்சு போவோம். ஒரு குழந்தை என்ன பண்ணும்? புத்து மேல அதாவது பாம்பு புத்து மேல கலந்துபட்டிருக்கோம். அந்த பாம்பு என்ன செய்ய தீண்டாது. அந்த பாம்பு புத்துக்குள்ள நடக்கிற குழந்தை கையை விடும். ஆனா அந்த குழந்தைய பாம்பு என்ன செய்யாது? கிடைக்காது. அது என்ன ரொம்ப சகஜமா அப்படியே ஒரே ஸ்நேகமா ஒரே எண்ணமா என்ன பண்ணும்? ஒன்னோட ஒண்ணுக்கு ஒண்ணு எதிர்த்துருமா இருக்குது, விரோதியா இருக்குது, மகிழ்ச்சியா வாழும் பேசப்பட்டிருக்கோம். அப்போ அப்படி மகிழ்ச்சியா வாழறது யாருன்னு சொன்னா அது கரடியும் இல்லை, அது சிங்கமும் இல்லை, புலியும் இல்லை, ஆடு இல்லை, அது ஜனங்கள் என்று முடிப்பார். அங்கே பார்க்கும்போது அது யாரு? இன்னைக்கு கூட ஒரு கிறிஸ்டியன் சபையில அப்படிதான் இருக்கணும்னு நினைச்சாரு. கிறிஸ்டியன் சபையில இப்ப அந்த மாதிரி இந்த ஒரு ஞானஸ்தானம் எடுத்து இப்படி வர்றோம். ஏதாவது இருக்கிற வைராக்கியம், கோபம், பகை, மூர்க்கம் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் விட்டுட்டு ஞானஸ்தானத்தில் அடக்கம் பண்ணிட்டு என்ன பண்றான்? வரோமா இல்லையா? அப்படி வர்றவங்க யாரோ இனம் புரியாத ஒருத்தருக்கு சம்மந்தம் இல்லாத இருப்போம். அவன் பாவம் ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் நம்ம மனசு துடிக்கும். அவன் எதுக்காவது அடிப்பட்டு ரத்தம் ஊற்றினா நம்ம எனக்கு கூட அடிப்பட்ட ரத்தம் ஊற்றிச்சு 2 வாரம் கட்டின்னு இருந்தேன். எத்தனை பேர் மனசு தூச்சிது, எத்தனை ஐயோ என் கையாளுக்கு ஆகி போச்சு, எத்தனை பேர் நிச்சயம் தெரியல. பாவம் யோசனை பண்ணி பாருங்க. அப்படி எனக்கு அவருக்கு பட்டான்னா எனக்கு பட்டான்னா அந்த மாதிரி வாழ்வாங்கன்றாரு. அது என்னது? ஆடு மாடு மிருகங்கள் இல்ல, ஜனங்கள் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யம் இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு சபை இருக்கும் என்பதை சபை குறித்து சொல்லுகிறார். ஆனா நம்ம அப்படி இல்லைன்றது வேற விஷயம். அப்படி இருக்க வேண்டும், அப்படி வாழ்வார். உண்மையாக பார்ப்ப அப்படிதான். பழைய ஏற்பாட்டுல ஒரு சபையை நடத்தணும்னா என்ன பண்ணுவாங்க? அல்லது ஒரு சர்ச்சை அப்படி நினைக்கிற ஆலயத்தை நடத்தணும்னா அதுல யார் இருப்பாங்க? பிரதான ஆசாரியர் இருப்பாங்க. அந்த ஆசாரியின் கீழே பெரிய பட்டாளமே இருக்கும். அப்புறம் நியாய சாஸ்திரம் இருப்பாங்க, தர்க்க சாஸ்திரம் இருப்பாங்க. அப்புறம் வந்து பல அமைப்புகள் இருக்கும். இவ்வளவெல்லாம் சேர்த்து ஒருத்தர் சாதாரண ஒரு மனுஷன் போய் அங்கே பிரசங்கம் பண்ண முடியுமா? சாதாரண ஒரு மனுஷன் போய் கர்த்தருடைய வசனத்தை பேச முடியுமா? முன்னாள் குறிப்பிட்டில் நிற்க முடியுமா? நிற்க முடியாது. ஆனா சிறு பையன் நடத்துவான். என்ன அர்த்தம்? இந்த கிறிஸ்டியன் சபையில மட்டும்தான் என்ன பண்றான்? யாரு? கௌதம் வந்து முன்னாள் நிக்க வச்சு படிக்க வைக்கிறோம். கௌதம் நீ பேசுவியா? என்னைக்கு செய்தி கொடுக்குறியா சொல்லு. நாம சொல்றோம், யாராவது சட்டம் பண்றது இல்லை, ஊழியக்காரரை நேசிக்கிறது இல்லை, மதிக்கிறது இல்லை. ஆனா அவங்ககிட்ட சொல்றோம் நான் கண்டிப்பா பேசுவோமான்றோம். அப்ப என்ன பண்றோம்? இடம் கொடுக்குறோம். இப்படிதான் இருக்கும். அந்த ராஜ்யம் இருக்கும். அப்படிதான் ஜனங்கள் இருப்பாங்க. ஜனங்களும் அப்படி நம்ம வாழறது இல்லை. அப்படிப்பட்ட வகையில் இருக்கிறோன்றது புரிஞ்சுக்கிறது இல்லை. இப்படி இருக்குன்னு எழுதினாரு. அது எப்போ? பரலோகத்தில் இருக்கிறது இல்லை. அப்ப இவ்வளவு விஷயங்கள் பேசிக்கிறதுன்னு சொன்னா பிரியமானவர்களே, இதெல்லாம் நீ வீட்டில் போய் குறிப்பிட்டதெல்லாம் வீட்டில் போய் படிச்சு பாருங்க. ஆகவே நியாய தீர்ப்பு என்று சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு? மனுஷனுக்கு ஒவ்வொரு மனுஷனுக்கும் 2 உயிர் தேடுதல் இருக்குது. என்னது? நல்லா நோட் பண்ணீங்க. இந்த வசனம் என்ன? அது வசனத்தை 1000 வருஷம் அரசாங்கம் சொன்னாரு. 6ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது என்ன பார்க்கிறோம்? 6, 5, 6 ரெண்டுத்தையும் வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 20, 5, 6 வாசித்தோம் இல்லையா? மரணமடைந்த மற்றவர்கள் 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. மற்ற இந்த 1000 வருஷம் முடியும் வரைக்கும் மற்றவர்கள் உயிர் அடையவில்லை. இந்த 1000 வருஷம் இருக்கும் என்று சொன்னார். அப்போ முதலாம் உயிர் தேடுதல் அதுல சொல்றாரு. வாசிப்போம்.
முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. அப்போ முதலாம் உயிர்த்தெழுதல், இரண்டாம் மரணம். அப்போ மரணத்துல ரெண்டு மரணம் இருக்குது. முதலாம் உயிர்த்தெழுதல் இன்னொரு உயிர்த்தெழுதல் இருக்குன்னு அர்த்தம். அப்போ உயிர்த்தெழுதல், ரெண்டு உயிர்த்தெழுதல் இருக்கிறது, மரணத்துல ரெண்டு மரணம் இருக்கிறது. அப்ப யாரு இந்த மாதிரி மேல பார்த்தோமே 4ஆம் வசனத்துல, அவங்க ஒரு சொருபத்தை வணங்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ண, மிருகத்தையாவது வணங்காம நெத்தியில வந்து பூட்டி அதை பொறிச்சிக்க மாட்டாங்க, கையில முத்திரையை போட மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, இயேசுவை சாட்சியாக, அதாவது அந்த அவைகள் உட்கார்ந்தார்கள், இயேசு அந்த ராஜ்யத்தை நடத்துவாரு. அதுல என்ன பண்ணோம், அங்கே வசனம் பேசப்படும், அங்கே தேவனுடைய மகத்துவம் எல்லாம் பேசப்படும். அப்படிலாம் மேல உட்காருவாங்க. அவங்க தான் 1000 வருஷம் அரசாளம்னு சொன்னார் இல்லையா. அவங்க எப்படி இந்த முதலாம் உயிர்த்தெழுதல் சொல்லுகிறாரோ, நாம கூட முதல் ரெண்டு உயிர்த்தெழுதல் சொன்னா, முதல் உயிர்த்தெழுதல் எது அப்படின்னு பார்க்கும்போது முதலாம் உயிர்த்தெழுதல் எதா இருக்கும்? முதலாம் உயிர்த்தெழுதல் என்ன எதுவா இருக்கும்? ஞானஸ்நானம் தான் முதலாம் உயிர்த்தெழுதல். சொல்ல தீர்த்துல வேகமா வாசிக்கணும், கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நம்மை புதிதாக்கினார். என்ன பண்ணாரு? புதிதாக்கினார். அப்ப என்ன பண்ணாரு? மறுபடியும் பிறக்க வச்சுக்கிறாருன்னு அர்த்தம். மறுஜென்ம முழுக்கு, மறுஜென்மம் அர்த்தம் இன்னொரு ஜென்மம். அப்ப முதல் ஜென்மம் என்னாச்சு? இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் அறிக்கை செய்து தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெறுகிறவன் யாரோ அவன் முதல் உயிர்த்தெழுதல் என்ன பண்ணுகிறான்? வருகிறான். அப்ப முதல் உயிர்த்தெழுதல் என்பது ஒரு எழுந்தவன் கிறிஸ்துவின் சபையில சேர்க்கப்படுவதை குறித்து அங்க பேசப்பட்டிருக்கிறது. முதல் உயிர்த்தெழுதல் மேல பார்க்கிறோம். எபேசியர் புத்தகத்துல 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வேகமா வாசிக்கணும். அதே மாதிரி கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். முதல்ல எபேசியர் வாசிங்க, அடுத்தவங்க கொலேசியர் எடுத்து வச்சுங்க. அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்துவுடனே உயிர்ப்பித்தார். முதலாம் உயிர்த்தெழுதல் அர்த்தம் மறுஜென்மம் முழுக்கினா இன்னொரு ஜென்மம். ஞானஸ்நானம் எடுக்கிறவங்களுக்கு இன்னொரு ஜென்மம். அப்ப போன ஜென்மம் என்னாச்சு? போன ஜென்மம் ஞானஸ்நானத்துக்கு முன்னாலே எல்லாம் என்ன பண்ணிச்சு? தண்ணீர்லயே அடக்கம் பண்ணப்பட்டு தொலைஞ்சு போச்சு. ஆனா அந்த ஜென்மத்தை விடாத வச்சிருந்தோம்னா அது நம்ம குற்றம், அது தேவ குற்றம் இல்லை. அப்ப என்ன சொல்றாரு? அப்போ இயேசுவோடு கூட என்ன செய்யப்பட்டாங்க? எழுப்பப்பட்டார்கள். எழுப்பப்பட்டது முதல் உயிர்த்தெழுதல். கொலேசியர்ல 2:12 வாசிக்கிறோம். அதே மாதிரி ரோமர் 6:5 வாசிக்கிறோம். வாசிப்போம். ஞானஸ்நானத்திலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்ட. இப்போ கொலேசியர் 2:12 வாசிக்கிறாங்க. ஞானஸ்நானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகும் அதிலே மரித்தோர் எழுப்பின தேவனுடைய செயலின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். அவரோடு கூட எழுந்தவர்களாக இருக்கிறோம். அப்பொழுது முதலாம் உயிர்த்தெழுதல் இயேசுவோடு என்ன செஞ்சிருக்கிறோம்? அடக்கம் பண்ணப்பட்டு எழுப்பப்பட்டிருக்கிறோம். ரோமர் வாசிப்போம். 6:5 வாசிக்கிறோம். வேகமா வாசிக்கணும். ரோமர் 6:5. ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டோம். ஆதலால் அவர் மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டிருந்தால் அவர் உயிர்த்தெழுதல் சாயலில் இணைக்கப்பட்டிருக்கோம். என்ன பண்ண எழுதியிருக்கிறோம்? முதலாம் உயிர்த்தெழுதல் என்ன அர்த்தம்? ஒருவன் ஞானஸ்நானம் எடுத்து அவன் எழுந்திருக்கப்படுகிறான். அது முதலாம் உயிர்த்தெழுதல். அந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு அதாவது பங்குள்ளவன் பாக்கியவான். அவன் எங்க சேர்க்கப்படுகிறான்? சபையிலே சேர்க்கப்படுகிறான். எந்த சபையில சேர்க்கப்படுகிறான்? கிறிஸ்துவின் சபையிலே சேர்க்கப்படுகிறான். வேற சபையில. கொலேசியர்ல 3ஆம் அதிகாரம் 1-2 ஆகிய வசனங்களை வாசிக்கிறோம். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாதத்தில் வீற்றிருக்கக்கூடிய மேலான இடத்தை தேடும் நாடுங்கள் என்று சொல்வார். கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது. அப்ப எழுப்பப்பட்டது என்பது முதலாம் உயிர்த்தெழுதல் என்பது. இன்னைக்கு எத்தனை பேர் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு ஒப்பு கொடுத்துக்கிறீங்க? கை தூங்க பார்க்கலாம். யார் யார் முதலாம் எனக்கு முதலாம் உயிர்த்தெழுதல் நடந்தது? அதெல்லாம் ஞானஸ்நானம் எடுக்கலன்னு உட்காந்துங்கிறது. சரி, என்ன பேசுறேன்னு நல்லா கவனிங்க. அப்போ நாமெல்லாம் என்ன படிக்கிறோம்? முதல் உயிர்த்தெழுதல் நடந்திருக்கிறது. இந்த முதல் உயிர்த்தெழுதல் எங்க இருக்கிறோம்? இப்போ நாமெல்லாம் இயேசுவின் ராஜ்யத்தில் இருக்கிறோம், இயேசுவின் சபையில் இருக்கிறோம் இல்லையா? அப்போ முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு உள்ளவன் பாக்கியவான். யார் யார் ஞானஸ்நானம் எடுக்கல கொஞ்சம் கை தூங்க. அபிவான விட்டு பாவம் பாய்த பெரிய குழந்தைங்களா இருக்குது. என்னால் ஒரு பெரிய குழந்தை இருக்குது. அபி சின்ன குழந்தை, அது ஞானஸ்நானம் எடுத்துக்க வழி இல்லை. ஏன் முனியம்மா ஒரு பெரிய பெரிய குழந்தைன்னா பவானி நினைச்சிக்கு போகிற பாவம். நான் சொல்ல மாட்டோம்.
முனியம்மா உட்காந்து பெரிய குழந்தை அது தூக்குது. அப்போ என்ன பண்ணல, பாக்கியவான் அல்ல, முதலாம் உயிர் தேர்தலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவான். அவனுக்கு என்ன இல்லை, ரெண்டாவது மரணம் இல்லை. உனக்கு மரணம்னு வந்தா கூட நீ மறிக்கிறது இல்லை அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? சரி, அப்போ பாக்கியவான் சொல்லிட்டு மேல சொல்றாரு, அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்றாருன்னா, அவங்க எப்படி இருப்பாங்களா, அவங்க ஆசாரியர்களா இருப்பார்கள், ராஜாக்களா இருப்பார்கள், அவர்கள் நியாயம் தீர்ப்பார்கள் என்று சொல்கிறார். இதெல்லாம் நடக்குதானா? கண்டிப்பா நடக்குது. எங்க நடக்குது? கிறிஸ்துவ சபையில நடக்குது. பார்க்கிறோம். அதே வசனத்துல 20ஆம் அதிகாரத்துல பார்ப்போம். 6ல வாசிப்போம். பரிசுத்தவான்மாய் இருக்கிறார்கள், இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராயிருந்து 1000 வருஷம் அரசாள்வார்கள். ஆசாரியர்களாக இருந்து. யார் ஆசாரியர்கள்? பழைய ஏற்பாட்டின்படி ஆசாரியர்கள் லேவி கோத்திரத்தில் வரணும், 6 நிமிஷத்துல வரணும். இன்னைக்கெல்லாம் நம்ம ஒருத்தரம் வர முடியாது மாட்டோம். பழைய ஏற்பாடு இயேசு கிறிஸ்து திருவிழா அடிச்சதுனால தான் இப்போ எந்த ஜாதியில இருந்து, எந்த ஜனத்திலிருந்து, எந்த பாஷையிலிருந்து வந்தாலும் ஞானஸ்தானம் எடுத்தோம் என்ன ஆக்கப்படுறான், என்ன ஆக்கப்படுறான். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தையும் 9ஆம் வசனத்தையும் வாசிப்போம். முதல்ல 5 வாசிப்போம். ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு, ஜீவனுள்ள கற்களை போல இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். அப்போ ஆசாரியர் யாரு? முதலாம் உயிர் தேர்தலில் இருக்கிறவன் ஆசாரியன். ஆசாரியன்னா ஆண்களும் ஆசாரியர்கள், பெண்களும் ஆசாரியர்கள். ஊழியம் பண்றீங்களா? ஊழியம் பண்றோம். பாவம் இவங்க பண்றது இல்லை. நிறைய பெண்கள் பாருங்களேன், வெள்ளப்படவை கட்டி விட்டாங்க. வெள்ளப்படவை கட்டி விட்டாதான் போவீங்கன்னு நினைக்கிறேன். காதல கைதெல்லாம் புடிங்கி விட்டாதான் புக்கை எடுத்து வெளியே போய் அடுத்த சத்தியம் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க, நீங்களும் ஊழியக்காரிகள். ரோமர் 16:1 எங்கரைய நாட்டு சபையின் ஊழியக்காரியாக பெபையாளுக்கு, அவளுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணி பேசுறேன்னு சொல்றாரு. அப்போ ஊழியக்காரிகள் என்ன ஊழியம் பண்றீங்க? எந்த ஊழியம் பண்ணல. வீட்டுக்கு புருஷனுக்கு ஊழியம் பண்றது பெருசாக்குது, எங்களுக்கு எங்க பிள்ளைங்களுக்கு ஊழியம் பண்றது பெருசாக்குது. நாங்க வேற ஆண்டவருக்கு ஊழியம் பண்ணணுமா? ஊழியம் பண்ணணும். புருஷனுக்கு வேலை செய்து இந்த உலகத்துக்கு, இந்த உலக வாழ்க்கை கொஞ்சம் காலம் தான். நான் இருப்பேன், 1000 வருஷம் இருப்பேன், நடக்காது. நெவர். கொஞ்ச நாள் எப்போ திடீர்னு கல்லு தடிக்கு, புல்லு தடிக்கு போறவங்கலாம் தரான். அப்படிதான் எங்க ஆபீஸ்ல ஒருத்தர் வேலை செஞ்சார். பாவம், ரொம்ப நாள் 60 வயசு ரிட்டையர்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு போனாரு. முதல் மாசம் பென்ஷன் வாங்க வரணும். இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு 40 வருஷம் வேலை செஞ்சாரு, கொடுக்குறாங்க. பென்ஷன் வாங்க வருவாரம் பார்த்தா வர காணும். அப்ப நான் விசாரிக்கிறேன், எங்கப்பா அந்த ஒரு காரணம் ஸ்டார்டிங் போஸ்ட் பண்ண வந்துருப்பாரு, காரணம் பென்ஷன் வாங்குறாரா? நான் அங்க வந்து இந்த ஆபீஸ்ல நான் ட்ரெஷரா உட்காந்துங்கிறேன். அந்த மனுஷன் வரவே காணும், பென்ஷன் வாங்கவே இல்லைன்னு கேட்கறேன். அப்பதான் செய்தி வருது, ஐயா அவர் பென்ஷன் வாங்க வந்தாராம், வரும்போதே புல் தடிக்கு விழுந்தாராம், வரப்புல அப்படியே போயிட்டாராம். முதல் மாசம் பென்ஷன் கூட வாங்க. நீங்க நினைச்சிருக்காதீங்க. அப்ப என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வாழுகிற வாழ்க்கை தான் மகத்துவமானது. 9ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளி நடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததிகளாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் அவருக்கு சொந்த ஜாதியாயும் ஜனங்களாயும் இருக்கிறீர்கள். யாரு? மற்றவர்கள் அல்ல, கிறிஸ்து. ஆமா, பாவம் மேரி நான் கூட பாவம். ரொம்ப சந்தோஷம். உண்மையிலே வர்ற வாரம் கொடுக்குற ஞானஸ்தானத்துல மேரி எடுத்துக்கினா எனக்கு ரொம்ப சந்தோஷம். நானும் கை தட்டுறாங்க. சபையில இருக்கிறவங்க எப்படி இப்படி தட்டுறோமோ, மாலை தட்டுமோ அந்த அம்மா தட்டுது. அப்போ அவ்வளோ அப்சர்வேஷனோடு கேட்கிறாங்க. ஆசாரியர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ ஆசாரியர்களாய் 1000 வருடம் அரசாளுவார்கள் என்று சொன்னார். அதுக்கப்புறம் ராஜாக்களா இருப்பாங்கன்னு சொன்னார். அதை வெளிப்பட்ட விசேஷம் 1:6 வாசிக்கிறோம். தமது தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியருமாக்கின அவருக்கு மகிமை உண்டாக வேண்டும் என்று பேசுவார். யாருக்கு? இயேசு. இயேசு நம்ம என்ன ஆக்கியிருக்கார்? தேவனுக்கு முன்பாக ராஜாக்கள் ஆக்கியிருக்கிறார், ஆசாரியர்கள் ஆக்கியிருக்கிறார். இப்ப நாம ராஜா ராணிங்க, அந்த ராணி என்ன பண்ண மாட்டான்? ஆண்டவருடைய வசனத்தை சொல்ல மாட்டோம். யாருக்கும் ஒருத்தர் கிறிஸ்துவுக்கு சொல்லி கொண்டு வர மாட்டோம். இதே வேலை அடுப்பங்கரையில முடிச்சவங்க அந்த டிவி இருக்கிற ரூம்ல வந்து உட்காந்துக்குவோம். டிவி ரூம் முடிச்சவங்க பெட்ரூமுக்கு போவோம். இதை சுற்றி இங்கே தான் இருப்போம். நம்ம பரலோகத்தில் போனால் அதே வேலையை தான் தேடுவோம். அவர் கொடுக்குற வேலை என்னன்னே தெரியாது போடுவோம்.
அப்போ அவருடைய வசனத்தை பேசுவதும் வாசிப்பதும் ஜெபிப்பதும் மகத்துவமாய் வாழ்வதும் தான் ஊழியம். வர்றீங்களே அப்பம் கொடுக்குறாங்களா, நீங்க அப்பத்துக்கு ஜெபம் பண்ணா தான் ஊழியம் இல்லை. அப்பத்தை விட்டு கையெழுத்து எழுதுறீங்களா, அது ஒரு ஊழியம். இங்க வர்றீங்கல்ல, நான் அங்க பெருக்கினா தானே, நான் அதை தொடச்சா தானே. இதுல உண்மையில குறிப்பா சொன்ன ஒரே ஒரு சகோதரி தான், ஞானசான எடுத்த சகோதரி. எங்க குடும்பத்தை சார்ந்தவங்க இல்லாதவங்க வந்து தொடைக்கத்தும் எடுக்கத்தும் பெருக்கத்தும் அவங்க தான் ஊழியக்காரி. உங்களை பார்த்து ஊழியக்காரின்னு சொல்ல வைக்கப்படுவார் தேவன். நான் கடுமையாகவே சொல்றேன். ஏதாவது ஒரு மீட்டிங் வச்சு பாருங்க, ஏதோ அதை அந்த தாக இருக்கிறவங்க மட்டும் தான் உள்ள வந்து உட்காருவாங்க. இன்னும் 2 சகோதரி வருவாங்க, மற்றவங்க நினைச்சா போகலாம், இல்லைன்னா விட்டுடலாம். அப்போ இந்த ஊழியத்தை செய்யலைன்னா 1000 வருட அரசாட்சியில நீங்க அது இல்லைன்னாக்கா அங்க பரலோகத்துல வந்து அந்த மகத்துவத்தை கொடுக்கும்போது நீங்க அங்க வேலையை எடுப்படவே முடியாது, கொண்டு போக மாட்டாரு. ஆகவே என்ன செய்யறது, ஆசாரிகளா இருக்கிறோம். அது மட்டும் இல்ல, அவங்க நியாயாதிபதிகளாக இருப்பார்கள் சொன்னாரு. அதாவது மத்தேயு புத்தகத்துல 19ஆம் அதிகாரம் அந்த 28ஆம் வசனத்தை வாசிக்கிறோம், கொஞ்சம் வேகமா வாசிக்கிறோம். அதற்கு இயேசு மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தன் மகிமையால் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கையில் என்னை பின்பற்றுகிற நீங்களும் இஸ்ரவேலுடைய 12 கோத்திரங்களை நியாயம் விசாரிப்பீர்கள். நியாயம் விசாரிக்கிறவங்கள இருப்பீர்கள் சொன்னார். 12 சிங்காசனத்துல எங்க கிறிஸ்துவின் சரீரமான சபையில யாரு மந்திரிங்க? அவங்க நியாயம் விசாரிக்கிறவங்க. இந்த மாதிரி ஏன் அந்த குடும்பத்தை நேசிக்கல, அவர் ஏன் இங்க கொண்டு போய் நிறுத்தின, அங்க ஏன் இது பண்ண, பவுல் பேசுகிறாரு, பேதுரு பேசுகிறாரு, அப்ப நியாயாதிபதி யாரு? அவர்தான். அது மட்டும் இல்ல, அவங்க மட்டும் இல்ல, வெளிப்படுத்தின விசேஷத்துல 2:21 சொல்வாரு, இன்னைக்கு இருக்கிற நீங்களும் நான் கிறிஸ்துவின் சபையில நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் ராஜ்யத்தில நான் செய்யறேன் நியாயாதிபதியாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனும் அந்த நியாயத்தை செய்ய முடியும் அதிகாரத்தை அவனுக்கு நான் கொடுக்கிறேன் என்று சொல்வார். மகத்தின விஷயம் பாருங்க, வாசிப்போம். வெளியே 2:21. வெளிப்படுத்தின விசேஷம் 2:21. 3:21 வச்சுங்க. 2:21 3:21. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தை அவரோட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிற எவனோ அவனும் அவருடைய சிங்காசனத்தை என்னோட கூட சிங்காசனத்துல உட்கார்றவன் நியாயத்தை இருக்கணும். நியாயத்தை இருக்கணும் இல்லையா? அது எங்க? எந்த சிங்காசனம்? பரலோகத்துல இல்லை, இங்க. அதுக்கு ட்ரையல் எது? அதுதான் அந்த அரசாட்சி தான் 2000 வருஷமாக இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதுல இப்படிலாம் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். அந்த மந்திரிகளாக அவர்கள் இருக்கிறார்கள். முதல் 3000 பேர் ஞானஸ்நானம் எடுத்து வந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னை வரைக்கும் கணக்குல இல்லாத எத்தனையோ கிறிஸ்துவின் சபையில சேர்க்கப்பட்டிருக்கிறவங்க என்ன பண்றோம்? அந்த வேலையை ஆசாரிய வேலை செஞ்சுங்கிறோம், ராஜாக்களா இருந்து நடத்திங்கிறோம், நியாயாதிபதிகளா இருந்து நியாயம் பண்ணிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் அதுல எழுதிக்கிறார். அதெல்லாம் நடக்கணும். அப்படி நியாயம் பண்ணுவாங்கன்னா கண்டிப்பா பண்ணுவோம். ஒன்று கொரிந்தியர்ல 6ஆம் அதிகாரம் 1-2 ஆகிய வசனங்களை வாசிப்போம் பாருங்க. உங்களுக்கு ஒருவனுக்கு வேறொருவன் வழக்குண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான் இடத்தில் போகாமல் அநீதிக்காரத்தில் போக துணிகிறது என்ன? அதான் நம்ம இந்த சபையில் ஒரு செயல் நடந்தது. அப்ப வழக்காடும்படி யார் கிட்ட போனோம்? பரிசுத்தவான் கிட்ட போனோம். அநீதி என்னது? உலகத்துல இருக்கிற பஞ்சாயத்து பண்றவன், உலகத்துல இருக்கிற நீதிபதி, அங்க போக கூடாது. முதல்ல இங்க அதாவது கிறிஸ்துவின் சபையில அவள் அமைப்பு இருக்குது. அப்ப கோபம் வருமான தேவனுக்கு கோபம் வரும், வரதா அவருக்கும் வரும், எனக்கும் வரும். இன்னைக்கு கூட யாருன்னா ஏதோ ஒரு பிரச்சனை முதல்ல சபையில தெரிவிச்சு சபையார் ஊழியக்காரர் சொல்லி மதிச்சு போகலன்னா, அது ஏத்துக்கலன்னா, நீ உலகத்துல போய் நியாயம் தேடனா உன்னை தேவன் மதிக்கவே மாட்டாரு, கைவிட்டுவார். அதான் அர்த்தம். என்ன அர்த்தம்? போகிறது என்ன, துணிகிறது என்ன? அது துணிகிற செயல். அந்த செயலை செஞ்சுட்டா இன்னும் கூட ஒரு குடும்பத்தை இன்னும் கூட நேசிக்கலன்னா வீட்டுக்கு கூட போறது இல்லை, ஜெபிக்கிறது இல்லை. அடுத்தது வாசிக்கிறோம், 2-3 வாசிக்கிறோம். பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? அப்ப என்ன செய்வோம்? அப்ப எல்லாமே விசுவாசிகள் எல்லாமே என்ன செய்யலாம்? பெண்களுக்கு பெண்கள் நியாயம் விசாரிக்கலாம், சொல்லலாம். ஆண்கள் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சேர்த்து ஆண்கள் நியாயம் விசாரிக்கலாம், பஞ்சாயத்து இருக்கலாம். அது மட்டும் இல்ல, அடுத்த வருஷத்துல சொல்றது 3ல இன்னொரு பியூட்டினா தேவ தூதர்களையும் நியாயம் விசாரிப்போமா. அப்ப இவ்வளவு எங்க நடக்குதுன்னா கிறிஸ்துவின் சபையில் இருக்கிறது.
அப்ப என்ன பண்ணுவோம்? ஆசாரிகளா இருக்கிறோம், ராஜாக்களா இருக்கிறோம், நியாயாதிபதிகளா இருக்கிறோம். இவரெல்லாம் எங்க நடக்குதுன்னா கிறிஸ்டின் சபையில தான் நடக்குது. அந்த கிறிஸ்டின் சபை இருக்கிறதா, ராஜ்யம் இருக்குதா? ஒரு தேவதூதன் வந்து சொன்னார், மரியாள் கிட்ட சொன்னார். என்ன சொன்னார்னா, லூக்காவில் 1ஆம் அதிகாரம் 33 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கும் ராஜாவாக இருப்பார் அப்படின்னு சொல்றார். வாசிக்கிறோம். லூக்காவில் லூக்கா 1:33. அவன் யாக்கோபின் குடும்பத்தார் 2:33 1:33 தான் கரெக்ட் தான். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவர் யாக்கோபின் குடும்பத்தார் என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது. அவர் ராஜ்யத்துக்கு முடிவிராது. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாக யாக்கோபின் குடும்பத்தை என்றென்றைக்கும் அரசாள்வார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவு இருக்காது, தேவகுமாரனாக இருப்பார். யோவான்ல பேசுவார் 1:32. ஆகவே அதுக்கு அடுத்த வருஷத்துல கூட அவர் தேவகுமாரனாக இருப்பார் என்று தொடர்ந்து 34 சொல்வார். அதுல 33 34 வாசிக்கும் போது அப்ப அந்த தேவகுமாரன் தான் என்றைக்கு அரசாளுக்கு ராஜாவா இருப்பார். அந்த ராஜ்யாங்க பூமியில ஸ்தாபிக்கப்படும். அதன் கிறிஸ்துவின் சபை. அந்த சபை தான் 1000 வருஷமா நடந்து கொண்டிருக்கிறது. இததான் தானியேல் காமிச்சாரு, இததான் ஏசியா காமிச்சாரு, இததான் யாருக்கு மீகாவுக்கு காமிச்சாரு, இததான் சகரியா தீர்க்கதரிசி காமிச்சாரு. அவங்க எல்லாம் அதெல்லாம் பேசி அதைதான் யோவானுக்கு கொண்டு வந்து காண்பித்தார். அதைதான் அவர் பேசினார். இதை புரிந்து கொள்ளாம என்ன பண்றாங்க? அப்போ என்ன பண்றாங்க? இயேசு கிறிஸ்து வருவாரு, நியாயம் என்பது இன்னொரு ராஜ்யத்தை கொடுப்பாரு. நல்ல யோசனை பண்ணுங்க. இயேசு கிறிஸ்து இதே யோவான் இவ்வளவு என்ன பண்ணாரு? 1000 வருட அரசாட்சின்னு சொன்னார் இல்லையா? இந்த யோவான் 1000 வருட அரசாட்சி அப்படியே ஒரே ஒரு 1000 வருஷம் தான் நினைக்கிறாங்க. இப்போ 1000 வருஷம் முடிஞ்ச பிறகு மறுபடியும் நமக்கு பிரச்சனை வருமா வராதா? ஆனா அதே யோவான் அது 1000 வருடத்தை அப்படியே எடுத்துக்கொள்ள கூடாதுன்னு பல உண்மைகளை சொன்னவங்களுக்கு அதே யோவான் என்ன பண்றாரு? வாக்குத்தத்தம் பண்ணதை ஒன்று சொல்லுவார். அதே யோவான் என்ன எழுதியிருப்பாருன்றத பார்க்கலாம். அப்போ இது ஒரு 1000 வருஷம் தானா? முதல்ல ஞானஸ்நானம் விட்டு முதல் உயிர் தேர்தலில் பங்குள்ள நாம எப்படிப்பட்ட பாக்கியத்தை பெறுகிறோம் என்று சொன்னால், அந்த ராஜாவுடைய சிங்காசனத்தில் நியாயாதிபதிகளாகவும் ஆசாரியர்களாகவும் அந்த சிங்காசனத்தில் எப்பொழுதும் என்ன பண்ணும்? ஜீவிக்கிறவர்களாக இருக்கிறோம். அன்னைக்கு உயிர் தெழுந்தவன் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை வரும் பொழுது 2ஆம் மரணம் எல்லாத்துக்கும் உண்டு. ஆனா கிறிஸ்துவின் சபையாருக்கு 2வது மரணம் கிடையாது, அதிகாரம் கிடையாது. ஏன் அதிகாரம் கிடையாது அப்படின்னா, முதலாம் உயிர் தேர்தலிலே அவன் எங்க சேர்க்கப்படுறான்? 1000 வருஷம் மட்டும் வாழறதுக்கு இல்ல சொல்றான் யோவான். அதே யோவான் பேசுவார். ஒரே ஒரு வசனம் 1000 வருஷத்துக்கு அர்த்தத்தை புரியாத தவறான அர்த்தம் கற்பிக்கிற அவர்கள் இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். யோவான் சுவிசேஷத்தில் எழுதுவார். 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். 5:24 4 இல்ல, யோவான் 5:24. கொஞ்சம் வேகமா வாசிக்கிறோம். 6:30 யோவான் 5ஆம் அதிகாரம். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை சொல்றாரு, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிற நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருப்பான். ஆக்கினை தீர்ப்புக்கு ஆக்கினை தீர்ப்பு 2ஆம் மரணம் வரும்போது கிடையாது. 2ஆம் மரணம் கிடையாது. முதல்ல யார் கிறிஸ்துவ சபையில் ஞானஸ்நானம் எடுக்கலையோ உடனே ஞானஸ்நானத்துக்கு தயாராயிடுங்க. இதுக்குள்ள ஏடகுடமா எதனா வாழ்க்கை முடிஞ்சு போச்சு வச்சுங்க, ஜன்மத்துக்கும் திரும்பி இந்த ராஜ்யத்தில் வர முடியாது. அது சொல்றாரு, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினைக்கு உட்படாமல் ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான். ஆக்கினை அவன் மேல அதிகாரம் செலுத்தாது. நித்திய ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் அர்த்தம், எப்பவுமே வாழ்வான அர்த்தம். இதை 6:30 வாசிக்கிறோம். 6:40 குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவனை நான் கடைசி நாள் எழுப்புவதும் என் அனுப்பின பிதாவின் சித்தமாக இருக்கிறது. அப்போ அவன் எழுப்புவது மட்டும் இல்ல, அவன் எழுப்பி எங்க கொண்டு வந்து வைக்கிறாரு? நித்திய ஜீவனுக்குள்ளாக வைக்கிறார். அப்ப மறுபடியும் என்ன இல்ல, 2ஆம் மரணம் வரும்போது இயேசு 2ஆம் வருகையில வரும்பொழுது நம்ம என்ன செய்ய முடியாது? நியாயத்திற்கு முன்னாடி நிற்க முடியாது. அதனால ஏகப்பட்ட பாவம் பண்றோம்னு நினைச்சுக்காதீங்க. அதுக்கு வேண்டிய கிரியை இருக்குது, கிரியைக்கேற்ற பலன் இருக்குது. ஆனா நித்திய ஜீவன் இருக்கும். ஞானஸ்நானம் எடுக்காதவங்களுக்கு அது கூட என்ன இல்ல, இடமே கிடையாது இல்லையா? ஆகவே இப்படி தொடர்ந்து நிறைய இடங்களிலே பேசுவார். 17ஆம் அதிகாரம் அது பேசணும் போன டைம் நேரம் போகும். 17ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்தை சொல்வார். ஒன்றான மெய்தேவனாகிய உண்மையும்
நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்து அறிவதே நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் என்னது? இரண்டாவது மரணத்துக்கு அவன் என்ன பண்ண மாட்டான், உட்பட மாட்டான். அதே நிருபம் எழுதும் போது 1 யோவான் 2:25 என்ன சொல்றாரு? இயேசுவானவர் செய்த வாக்குத்தத்தத்தை சொல்லுவார். வாக்குத்தத்தம்ன்றது 1000 வருஷம் இல்ல. என்னைக்கு ஞானஸ்தானத்துக்கு கிறிஸ்துவ சபையில சேரலையோ ரொம்ப பாக்கியவதி நீங்க, பாக்கியவான் நாம. அதோடு மறுபடியும் என்ன செய்ய போறதில்ல, நியாய தீர்ப்பு கொண்டு போய் இந்த உலகத்துல அழிவு தொடர்பதில்லை. அப்புறம் பரலோகத்துக்கு போக வேண்டிய வாய்ப்பு தான். அதை அடுத்தது சொல்ல போறேன். அப்ப சொல்றாரு 25 என்ன சொல்றாரு? நித்திய ஜீவனை நான் அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். இந்த வசனம் எதுக்கு எழுதப்பட்டது என்று பார்க்கும் பொழுது இதே யோவான் 20:31 பார்க்கும்போது 20 கடைசி வசனத்தை 31 நானும் இவரை அறியாதிருந்தேன். யோவான் 21 கடைசி இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவன் அடையும்படியாகவும் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் பைபிள் எழுதப்பட்டது இயேசு தேவனுடைய குமாரன் விசுவாசிக்கிறான். ஏசப்பா ஏசப்பா ஏசாமி ஏசு ராஜாவை விட வேற யாருமே கிடையாது, எந்த ராஜாவும் கிடையாது உட்கார்ந்து இல்ல. அதுக்குதான் எழுதப்பட்டது. நம்ம சொல்றோமா இல்ல? இந்த நித்திய ஜீவனை குறித்து வாக்குதான் இன்னும் ஷார்ட் அண்ட் பீரியடா முடிச்சிடுறேன். இது பவுல் கூட எழுதுவார். 1 தீமோத்தேயுல 6:12, 6:19. அதே மாதிரி தீத்துல 3:1. இது 3 வாசகம். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காக அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்னாக நல்ல அறிக்கை பண்ணினவனாய் இருக்கிறாய். நித்திய ஜீவனை பற்றிக்கொள். நித்திய ஜீவன் 1000 வருஷம் மட்டும் இல்ல, நித்திய காலமாய் வாழக்கூடிய வாழ்க்கையை தான் ஆண்டவர் கொடுப்பதற்கு வந்தார். 1000 வருஷம் கொடுப்பதற்கு இல்ல. யோவான் வெளிப்படுத்த விசேஷத்துல அவங்களுக்கெல்லாம் சொன்னது இவர் வெளிப்படுத்தினால அவன் 1000 வருஷம் அரசாழ்வார்கள். அடுத்தல 6ல அப்ப 1000 வருஷத்தை மட்டும் குறிக்காது, ஆண்டு கொண்டே இருப்பாங்கன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? அது ஆண்டு கொண்டே இருப்பாங்க. இந்த இவங்கள என்ன பண்ணுவாங்க? ஆண்டு கொண்டே இருப்பாங்க. 19 வாசிக்கிறோம். 6:19. அடுத்தவங்க தீர்த்து 3:1 எடுத்து வச்சுங்க. யாராவது கொஞ்சம் வேகமா எடுத்து கோஆபரேட் பண்ணி நான் அடுத்த வசனத்தை சொல்லுவேன். நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி ஆதாரத்தை பொக்கிஷமாக வைத்துக் கொள்ளுங்கள். நித்திய ஜீவனை பற்றிக் கொள்ளும்படி வருங்காலத்துக்கு அது ஆதாயத்தமாக பொக்கிஷமாக வைத்துக் கொள்ளுங்கள். ஞானம் எடுக்காதவங்க நித்திய ஜீவனை பற்றிக் கொள்ளும்படியா, அதுதான் ஆதாயம். நல்ல மனசுல வச்சுங்க. இது கேட்டு இந்த காலத்துல வாங்கி இந்த கால விட்டு பண்ணீங்கன்னா திடீர்னு நம்ம வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னா ஒரு வேலை அப்படி உயிரோடு எடுத்துக்கிட்டோம்னா தப்பிச்சோம். ஐயோ எங்க தாத்தா மோசமா இருக்கிறாரு, எங்க மாமா இப்படி மோசமா இருக்கிறாரு, எங்க சித்தப்பா இப்படி இருக்கிறாங்க, எங்க சித்தி இப்படி ரொம்ப ஊசலாயிட்டு நிற்கிறாங்க, அவளை பத்தி கவலைப்படுறோம். நம்மளை பத்தி நம்ம கவலை பண்ணணும். யோசனை பண்ணி பாருங்க. தீர்த்துல சொல்றாரு 3ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அதுதான் வாக்குத்தத்தம். எது? நமக்கு நித்திய ஜீவன் அவர் அளிப்பார் என்பதுதான் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். வாசிக்கிறோம். பொய்யுரையாத தேவன் ஆதிகாலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அந்த நித்திய ஜீவன் இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்து என்னைக்கு எடுத்துமோ அதுல இருந்து வாழ்ந்து கிறிஸ்துவ சபையில இயேசு கிறிஸ்து ராஜாவானா? ஆமா ராஜா சொல்லுவாரு. யோவான் 18ஆம் அதிகாரத்துல 36ல இருந்து 33 சொல்லுவாரு. ஆமா ராஜா தான். 36ல இருந்து என்ன சொல்லுவாரு? நான் ராஜா தான், என்னுடைய ராஜ்யம் என்ன இல்ல இவ்வுலகத்துக்குரியது இல்ல. அப்ப எந்த உலகத்துக்குரியது? இந்த கிறிஸ்துவ சபை ராஜ்யம் எந்த உலகத்துக்குரியது? பரலோகத்துக்குரியது. இங்கேயும் நம்ம என்ன இருக்கிறோம்? ஆசாரியரா இருக்கிறோம், ராஜாவா இருக்கிறோம், இதெல்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறோம். மகிழ்ச்சியா இருக்கிற வாழ்க்கையை வச்சுக்கிறாரு. ஏசாயா புத்தகம் 11:1 இருந்து படிச்சு பாருங்க. மாறிடுங்க எல்லாம். அதே மாதிரி இருங்க. சிங்கம் புலி மாதிரி அவனை பார்த்து எரிஞ்சிக்கணும். ஐயோ இவருக்கு பிடிக்காது, எனக்கு அவருக்கு பிடிக்காது, இவங்களுக்கு பிடிக்காது, இது பிடிக்காதுன்னா நீ பரலோகத்துக்கு நித்திய ஜீவன் அடையும் போது நல்ல பலனை பெற முடியாது. ஆக யோசித்து பாருங்க. என்ன வசனம் சொன்னப்போ? யோவான் 36 யோசிக்கிற 36 சொல்றாரு. ஆமா நான் ராஜா தான், என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரிய இல்ல, இவ்வுலகத்துக்குரியதான் என் சீஷர்கள் என்ன போராடி இருப்பாங்க இதுல இருந்து விடுதலை ஆகிறதுக்கு. ஆமா நீ சொன்ன மாதிரி ராஜா என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல, இந்த உலகத்துக்கு பரலோகத்துக்குரியது. அந்த ராஜ்யத்தை யார் பெற முடியும்னா கிறிஸ்டியன் சபையில ஞானஸ்தானம் பற்றி யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் நித்திய ஜீவன்ல இருப்பாங்க. அவங்க தான் அங்க பெற முடியும், அவங்க தான் அங்க கொண்டு போக முடியும். இயேசு கிறிஸ்து அவங்கள தான் என்ன பண்ணுவாரு? இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை வருதுன்னு வச்சுக்கோ. 2ஆம் வருகை வரும் பொழுது இப்போ நாம ஞானஸ்தானம் எடுத்தவங்க என்ன பண்ணுவோம், மற்றவங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கும்போது பார்க்கிறாரு.
இப்ப இயேசு கிறிஸ்து வர ஒன்னு தெசலோனிக்கர்ல 4:14 அப்புறம் 16 2 வசனத்தை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி வாசிக்கிறோம். இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோம். இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. அப்படியே கிறிஸ்துவுக்குள் மரித்தவரை என்ன செய்வாரு? அவரோடு கூட கொண்டு வருவார். கிறிஸ்துவுக்குள் மரிச்சவங்க யாரு? முதலாம் உயிர் தெழுதல மரிச்சு பாவத்துக்கு மரிச்சியா? இயேசு கிறிஸ்து எழுப்பினாரா? இப்ப நீ எந்த ராஜ்யத்துல இருக்கிற? கிறிஸ்துவின் ராஜ்யத்துல. நீ செத்து போயிட்ட வச்சுக்கோ. செத்து போயிட்டா கூட நம்ம சரீரம் தான் எங்க போகுது? மண்ணுக்கு போகுது. உன் ஆத்மா எங்க போகுது? பரதேசிக்கு போகுது. இயேசு கிறிஸ்து வரும்போது எங்க இருந்து கொண்டு வருவாரு? பரதேசிக்கு கொண்டு வருவார். கைவிட மாட்டார். அப்ப ஜீவிக்கிறா இல்லையா? ஜீவிக்கிறா இல்லையா? 1000 வருஷமா இதுக்கு முன்னால முதல் நூற்றாண்டு சபையில 3000 பேர் இன்னைக்கு வாழ்ந்துங்கிறாங்கன்னா எத்தனை வருஷம் வாழ்ந்துங்கிறான்? 2000 வருஷம் வாழ்ந்துங்கிறான். அவனையும் கொண்டு வருவார். யோசனை பண்ணி பாருங்க. அதுதான் 1000 வருட அரசாட்சி. 16 வாசிக்கிறோம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அப்போ கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் தான் அவங்க கொண்டு வருவார். அவங்கள தான் எழுப்பி நிற்க வைப்பார். இதே 1 கொரிந்தியர்ல 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிக்கும் போது ஆதாமுக்குள் எல்லாம் செத்து போயிருக்கிறோம். இன்னைக்கு ஞானஸ்நானத்தினால கிறிஸ்துவுக்குள்ள உயிரோடு இருந்திருக்கிறோம். என்ன சொல்றாரு? வாசிக்கலாம். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் என்ன பண்றான்? உயிர்க்கப்படுவார்கள். நம்ம உயிர்க்கப்பட்டிருக்கோம். இப்ப இது மறைச்சிட்டு என்ன கூட நீ எங்க போற? கைவிடப்பட்ட இடத்துக்கு இந்த நரகத்துக்கு போற. எங்க போற? பரதேசிக்கு போகிறாய். ஆபிரகாமுடைய மடியில போகிறாய். அதனால அங்கேயே நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அங்கேயே இயேசு கிறிஸ்துவோட அதிகாரம் இருக்கிறது, ஆளுகை இருக்கிறது, அவருடைய வார்த்தை இருக்கிறது, அங்க பேசுற மனுஷர்கள் இருக்கிறாங்க. அங்கேயும் போய் இதே வேலை பண்ணிட்டு இருக்கிறோம். மகிழ்ச்சியா இருக்கிறோம். அந்த உலகத்துல ரெஸ்ட் இருக்குது. அந்த உலகத்துல வேலை இல்லை. எது? மரணத்துக்கு பிறகு நீ போய் சேர்றிய பரதேசி அங்க எப்படி இருப்பேன்னு பாரு சொல்றாரு. அதாவது வெளிப்பட்ட விசேஷத்துல 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இதோ ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இது முதல் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள். இது முதல் என்ன அர்த்தம்? என்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்துக்கிறேன் அதுல இருந்து அர்த்தம். என்னைக்கு 2000 வருஷத்துக்கு முன்னால 3000 பேர் எடுத்தாங்களே, அன்னில இருந்து கவுண்டிங். அது நான் கவுண்டிங்க அன்னில இருந்து யார் ஞானஸ்நானம் எடுக்கிறாங்களோ, ஒருவேளை நான் 7 கில்கால்ல ஞானஸ்நானம் எடுத்தேன். நீ கீழ்பாலுக்கு தான் போகணும். கீழ்காலுக்கு தான் கிறிஸ்டின் சபையில் எடுத்தா தான் எங்க போக முடியும்? பரதேசிக்கு போக முடியும். இலைப்பாறை இடத்துக்கு போக முடியும். இல்லையா? அங்க போக முடியாது இல்லையா? லாசர் எங்க போனாரோ அங்க போறதுக்கு என்ன பண்ண? ஞானஸ்நானம் எடுக்கணும். பணக்காரன் எங்க போகணும் அங்க போகணும்னா ஞானஸ்நானம் எடுக்காம இருக்கணும். எது ரைட் எது வேணுமோ அதை நீங்க முடிவு பண்ணிக்கணும். அது சொல்றாரு. அப்போ இது முதல் கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒழிந்து, யார் யார் இந்த உலகத்துக்கு ரொம்ப பிரச்சனை இருக்குதோ, என் புருஷனால ரொம்ப பிரச்சனை, மனைவியால எங்களுக்கு பிரச்சனை, பிள்ளைங்களால எங்களுக்கு பிரச்சனை. நிறைய பேர் என்ன பண்றாங்க? பிரச்சனையே இல்லாத பிள்ளைங்க இருந்தால் கூட பிரச்சனையா ஆக்கிருக்காங்க. ஒரு தமிழ் தான் பண்ணா அப்பா கூட ஈக்குவல் ரைட்டு இதுல திருச்சி பக்கம் கடை வச்சிங்க, காய்கறி கடை. ஒரு பையன் பெரிய பையன் என்ன பண்ணா வெளியே போகிறது, தங்கி அடிக்கிறது, அதாவது தாறுமாறா நடக்குது போகிறது. டெய்லி அப்பா கிட்ட ஒரே தலைவலி கொடுக்குது. இப்படி தலைவலி கொடுக்குற பிள்ளைங்க தலைவலியாக தாங்கிறான். பக்தியாக போய் வாழணும் தலைவலியாக தான் சிலருக்கு மாதிரி போயிடலாம். அப்போ சொல்ல தொலை கொடுத்துருந்தானே காய்கறி கடையில் போய் வியாபாரம் பண்ண விடாமல் அப்பப்போ அந்த பிடிச்சி கொண்டு வந்து ஒரே ரகலை பண்ணுறான். ஒரே வெட்டு காய்கறி வெட்டுற மாதிரி ஒரே ஒரு வெட்டு வெட்டினார். சிறப்பு வைக்காத. அவர் தலை எப்படி இருக்குதுன்னா இப்படி ஜில்பா மாதிரி இருக்குது. ஒரு தலை செத்து போன ஒரு தலை. அப்போ அப்பாவை என்ன பண்ணுவான் அவன்? இப்போ தலையெல்லாம் ஒழுங்காக வச்சுக்கின்னு, தலையெல்லாம் வாரிக்கின்னு, காலையில் எழுந்து ஜெபம் பண்ணிக்கின்னு, வந்து சத்தியத்தை சொல்லிக்கின்னு, எல்லாருக்கும் போய் சொல்லி நானும் சந்தோஷமாக இருக்கேன், நானும் பரவாயில்ல போகணும், நீயும் பரவாயில்ல போகணும்னு சொன்னால் அதைப்படியே சிலருக்கு இடாடுறான். சிலருக்கு இடம் இல்லாமல் இருக்கலாம். நீ ஏன் அப்படி போயிடுற? நீ ஏன் இப்படி இருந்துடுற? யோசித்து பாருங்கள் எது முக்கியம் என்பதை அவன் தீர்மானித்திருக்கிறான். அதனால இயேசு முக்கியம் என்று வருகிறான். இவன் இதை உலகம் தீர்மானித்திருக்கிறான். தகப்பனால் கொல்லப்படுகிறான். யோசித்து பாருங்க. இதை என்ன சொல்றாரு? அப்படியெல்லாம் பார்க்கும் பொழுது அங்க என்ன எந்த வருஷத்துல வாசித்து முடிச்ச கட்சியா? அப்போ அவர்கள் இளைப்பாறுவார்கள். மேல வாசிக்கிறாங்க. கர்த்தருக்குள் மரிக்கிறவர் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுந்து அவர் தங்கள் பிரயாசம் விட்டு வந்து இளைப்பாறுவார்கள். தங்கள் பிரயாசம் விட்டு இளைப்பாறுவார்கள். அவருடைய கிரியைகள் அவரோடு கூட போகும். ஆவியானவர் ஆமென் என்று திருவள்ளுவர் அவருடைய கிரியைகள் அவரோடு கூட போகும். அதனால ஞானஸ்நானம் எடுத்து நீ பரதேசிக்கு போற, ஆனா கூட என்ன போகுது?
அந்த சிறிய பையன் அப்படின்னு பேசும். அப்போ எதிர்க்கும் சிஸ்டர் இப்படி பல்ல இப்படி இழிக்கும். வெளியே போனோடனே அங்க இப்படின்னும். இந்த கிரியை அனுபவம் சிஸ்டர் மட்டும் இல்லை, சிஸ்டர் சகோதரர் பிரதரும் அப்படித்தான். யோசனை பண்ணிப்பாங்க கிரியை, அதாவது ஜீவன் இருக்கும் எல்லாம் இருக்கும், கிரியை போகும். அந்த கிரியை கேட்ட பலன் இயேசு கிறிஸ்து வரும்போது நிச்சயமா கூட போகும். அதை ஏமாந்துடாதீங்க, அதை விட்டுறாதீங்க. அப்போ இவ்வளோ இருக்குது. அப்போ அது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் 23 வாசிக்கிறோம். 15:51 ஒருத்தர் எடுத்து வச்சிங்க. ஒருத்தர் 51 எடுத்துங்க, ஒருத்தர் 23 வாசித்தீங்கன்னா அவன் தன் வரிசையில உயிர்ப்பிக்கப்படுவான். முதல் பேரானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவரோடு கூட இருக்கிறவங்க எழுப்பப்படுவார்கள். அவரோடு கூட ஜீவன் எடுத்துனாரு. ஜீவன் உள்ள நீ பரதேசில இருக்கிற அவரோடு எழுப்பப்பட்டு வருவ. அப்ப என்ன இல்ல, என்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்தியோ அதுல இருந்து இயேசு கிறிஸ்து நியாயம் தீர்ப்பு வர்ற வரைக்கும் என்ன இல்ல, மரணம் இல்லை. அப்ப 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த நம்பர், அவன் கூட மரணம் இல்லை. ஆகவே யோசித்து பாருங்கள். 51 வாசிக்கிறோம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் ஒரு நொடியிலே ஒரு இமை பொழுதுல நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். என்ன ரூபம்? மறுரூபம் கொடுப்பார். இப்போ இந்த ஜீவன் இருக்கிற பரதேசில் இருக்கிறவங்க கொண்டு வந்து மறுரூபம் கொடுத்ததாக போக முடியும், பரலோகம் போக முடியும். இதைதான் வெளிப்படுத்த விசேஷத்துல 9 வரைக்கும் எழுதிட்டு 1000 வருஷம் அரசாளுவார்கள் 7 வரைக்கும் எழுதிட்டு அதுக்கப்புறம் 2ஆம் வருகையை பற்றி எழுதுவார். இதுல இயேசு கிறிஸ்து வருவார், அப்பொழுது நியாயம் தீர்க்கப்படும், அப்பொழுது உலகம் என்ன செய்யும்? அழிக்கப்படும். இந்த பூமி அழிஞ்சிடும், இந்த பூமி அழிஞ்சிடும். இதே மாதிரி வேற பூமி கொடுப்பான்னு நினைச்சீங்கிறான், இதே மாதிரி வேற சரீரமான வாழ்க்கை கொடுக்கணும்னு நினைச்சீங்கிறான். இல்ல, இந்த இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் என்ன நடக்குன்னு பாருங்க. 2 பேதுருல 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், கொஞ்சம் வேகமா வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாள் இரவில் திரும்பி வருகிற விதமாய் வரும். கர்த்தருடைய நாள் இரவில் வருகிற திடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போம், பூதங்கள் வந்து உருகி போம், பூமியும் அது கிரியையும் என்ன செய்யும்? எரிந்து எல்லாமே நாசமா போயிடும், ஒண்ணு கூட இருக்காது. எல்லாமே இந்த உலகமே பூமி எல்லாமே ஒண்ணு கூட இருக்காது, எல்லாமே அழிஞ்சு போயிடும். இயேசு கிறிஸ்து அதான் சொன்னார். மத்திய புத்தகத்துக்கு 24ஆம் அதிகாரத்தில் வீட்டில் போய் படிச்சீங்கன்னா படிச்சிக்கலாம், எல்லாமே பாயிடும், ஒன்று கூட இருக்காது. அப்படி பூமி எதெல்லாம் இருக்காது. அப்ப என்ன பண்ணோம்? என்ன பண்ணுவாரு? மறுரூபமாக்கப்படுவாங்க. மறுரூபமாக்கப்படுவாங்க எங்க போவாங்க? அப்பதான் பரலோகத்துக்கு போறாங்க. அதுக்கு முன்னால் எங்க போறாங்க? பரதேசிக்கு போற வரைக்கும் நித்தியம் உடையவர்களாக அந்த ராஜ்யத்திலே இதுவரை எந்த ராஜ்யத்தில் இருக்காங்க? கிறிஸ்துவின் ராஜ்யம் எங்க இருக்குது? இந்த பூமியிலும் இருக்கிறது. அதை நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். மரித்த பின்பும் பரதேசியில அது ஆபிரகாம் மடியில போய் அங்கே இயேசு கிறிஸ்து ராஜ்யம் நடந்து கொண்டிருக்கிறது, அங்கேயும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து வரும்போது உயிரோடு என்ன பண்ண போறாரு? 2ஆம் வருகையில யாருக்கு அதிகாரம் இல்ல? இப்படி முதல்ல ஞானஸ்நானம் கிறிஸ்துவ சபையில் எடுத்தவனுக்கு அதிகாரம் இல்ல, மற்றவனுக்கு நியாய தீர்ப்பு பண்ணி எப்பா நீ நம்பி போனாரு. கிறிஸ்துவ சபையை அப்படியே அவங்க கிரியைக்கு ஏற்ற மாதிரி பலனுக்கு மேல கொண்டு போவார். ஆகவே இப்படி எல்லாமே அழிந்து போகும், எல்லாமே அழிந்து. இதே சரீரம் இதே மாதிரி வாழ்க்கை வருமானம் வராது. அப்படிதான் எல்லாம் நினைச்சிங்கிறாங்க, இதே வாழ்க்கை வரும், இதே சரீரமான வாழ்க்கை இருப்போம்னு சொல்லுது. இதே 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 52 வாசிக்கிறோம். எக்காலம் தொனிக்கும், எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுவாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கேதுவாகிய சாவாமையும் தரித்துக் கொள்ளும். அழிவுள்ளது இது என்னது? இது அழிவுள்ளது பூமி, அதுவும் அழிஞ்சு போயிடும். அழிவுள்ளது எது? சரீரம் அழிஞ்சு போயிடும், இது மறுபடியும் வராது. அப்ப என்ன செய்வோம்? மறுரூபமாக்கப்படுவோம். இயேசு கிறிஸ்து இப்போ கிறிஸ்துக்குள் மரிச்சு ஞானஸ்நானம் எடுத்தவங்க என்ன செய்வாருன்றத கொலேசியர் புத்தகத்துல 3ஆம் அதிகாரம் 3-4 ஆகிய வசனங்களை வாசிக்கிறோம். கொலேசியர் 3 இது பெரிய சப்ஜெக்ட். இன்னொரு 5 நிமிஷம் திருவிருந்து வந்து ஷார்ட்டா முடிச்சிடும். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துக்குள் மறைந்திருக்கிறது. கிறிஸ்துக்குள் மறைந்திருக்கிறது. நீ வாழ்ந்து கொண்டு இங்கே வாழ்ந்துருக்கீங்க. செத்த பிறகு பாக்கியவான் எங்க போறீங்க? பரதேசிக்கு போறீங்க, அங்கேயே வாழ்ந்து கொண்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து கொண்டு வருவார். ஞானஸ்தானம் எடுக்காதவங்க பாவம் நரகத்துக்கு போவாங்க. அந்த ஞானஸ்தானம் எடுத்து கொண்டு வந்து நீங்க மறுரூபமாக்கப்படுவாங்க. அதான் சொல்றாரு, கிறிஸ்துக்குள் மறைந்திருக்கிறது ஜீவனாகிய கிறிஸ்து. நாங்கள் சொல்வார், ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள்.
பார்க்க முடியுங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள அடக்கம் பண்ணி வச்சுக்கிறாரு, தனக்குள்ள அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிறாரு. அவர் வரும்போது கொண்டு வருவார், மறுரூபம் கொடுப்பாரு. எல்லாரும் என்ன பண்ணுவாரு? எல்லாரும் அவனுடைய வரிசையில் நிற்பான். முதல் பலன் இயேசு, அதுக்கப்புறம் நாம அந்த பலனை பெறுவோம். நாம எங்க போவோம்? அதுக்கப்புறம் தானே இரண்டாம் வருகையில உலகம் அழிக்கப்பட்டு எங்க போவோம்? பரலோகத்துக்கு போவோம். பரலோக வாழ்க்கை என்பது வேதாந்தத்துல அவர் எழுதியிருக்கிற மாதிரி ஒரு பெரிய கடல் கண்டேன், கண்ணாடி கடல் இருந்தது, அங்க வந்து சிங்காசனம் இருந்தது, அவர் வந்து சூரியன் வந்து முகம் சூரியன் போல இருந்தது, சூரியனா இருக்காது அது, அவரோட தலை எல்லாம் வெண்பஞ்சு போல இருந்தது. வெண்பஞ்சுன்னா இந்த காஷ்மீர் வந்து பனி சுற்றிங்கிறது அந்த மாதிரி நினைச்சிக்கிறோம். அதெல்லாம் உண்மையாக எழுதினார். அது என்ன பண்ணாரு? அது அர்த்தம் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அது அர்த்தத்தை பின்னால் எழுதியிருக்கிறார். இதெல்லாம் பார்க்கறது இல்லை. 1000 வருஷம் சொன்னோம்யா, 1000 வருஷம் இருக்குது. அப்புறம் 1000 வருஷமா ரொம்ப சந்தோஷம். இந்த இங்க இருக்கிற 30 வருஷமே நான் ஒழுங்கா வாழல இந்த மனுஷங்கிட்ட, எனக்கு 1000 வருஷம் கொடுக்குறது ரொம்ப சந்தோஷம். ஒழுங்கு இந்த 20 வருஷம் இந்த இந்த மனுஷங்கிட்ட என்ன வாழ முடியல, இந்த மனுஷங்கிட்ட என்ன வாழ முடியல, அவர் 1000 வருஷம் கொடுத்து சந்தோஷப்படுறோம். அது சொன்ன உடனே புக்கு காமிச்ச உடனே மேலும் பண்ணுறோம். இதெல்லாம் ஏமாற்று வேலை. ஆகவே 1000 அல்ல, நித்திய காலமாய் நீங்கள் வாழ்வதற்காகத்தான் இயேசுவை தேவன் அனுப்பினார். அவ்வளோ பாடல் செய்தார். கடைசியா அன்னைக்கு எப்படி புரிஞ்சுக்கலையோ அதே மாதிரி 2000 வருஷம் இருக்கிறவனும் புரிஞ்சுக்கல. இயேசு கிறிஸ்து இதை நித்திய ஜீவனை பற்றி பேசின வர்றாரு. அப்போ என்ன பண்ணுறாரு? என்ன பண்ணுறான்? அது மாதிரி ஒரு யூதர்கள் என்ன பழக்கம்னா, 7 சகோதரர்கள் இருக்குன்னா மூத்த சகோதரன் கல்யாணம் பண்ணான்னா அந்த செத்து போயிட்டான்னா புத்திர சந்தானம் இல்லாமல் குழந்தை இல்லாமல் அடுத்தவன் கல்யாணம் பண்ணிக்கணும். அடுத்தவங்க அவன் செத்து போயிட்டானா அடுத்தவன் கல்யாணம் பண்ணணும். இப்படி ஒருத்தனா 7 பேர் இருந்தான். அந்த ஸ்திரீக்கு வந்து புருஷனானா குழந்தையே இல்லாத போச்சு. கடைசியில் 7வது புருஷனும் செத்து போயிட்டான். இப்போ ஆண்டவரே நீங்க பரலோகத்துல நித்திய ஜீவன்ல இருப்பாங்கன்னு சொல்றீங்களே, இப்போ இந்த 7 பேரும் வருவாங்களா? ஆமா வருவாங்க. அப்போ அந்த பெண்ணு வருவாங்களா? ஆமா வருவாங்க. அப்போ வருவாங்கண்ணா ஆண்டவரே, அப்போ அந்த அம்மா 7 பேராச்சு, 7 உருவம் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்கல அவனுங்க அது வரைக்கும். அப்போ பெரியவனுக்கு பொண்டாட்டியா இருப்பாங்களா, சின்னவனுக்கு பொண்டாட்டி முட்டாளுங்களா? பெரியவனுக்கும் பொண்டாட்டி கிடையாது, சின்னவனுக்கும் பொண்டாட்டி கிடையாது. தேவனுடைய வாக்கியத்தை தவறாக என்ன பண்ணுவீங்க? அர்த்தம் கொண்டிருக்கிறீர்களே. அங்க அவன் பெரியவனுக்கும் மனைவியாக சின்ன அங்க தேவ தூதர்களை போல இருப்போம். இப்போ இயேசு கிறிஸ்து நீங்க பாத்துக்கிறீங்களா? பார்க்கல. அப்போஸ்தலர் பாத்துக்கிறீங்களா? பார்க்கல. பார்க்காத அவங்க மேல எவ்வளவு அஃபெக்ஷன் இருக்குது, எவ்வளவு அன்பு இருக்குது. அப்படியே நெருங்க. இப்ப இயேசு கிறிஸ்து வந்தா அப்படியே கட்டி பிடிச்சி என்ன பண்ணுவான்? யாராவது கட்டி பிடிக்க போறீங்களா? இல்லையோ, கட்டி பிடிச்சி அப்படியே அணைப்போம். அவ்வளவு அன்பு. பார்க்காத ஒருவர்கிட்ட எவ்வளவு அன்பு வச்சுக்கிறான் யோசனை பண்ணி பாருங்க. அப்போ தேவ தூதர்களை போல இருப்போம்னாக்கா அங்க மனைவியே வரலன்னா அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழான்னு போடுவாங்க. நான் என்ன மனைவிக்கு ரொம்ப அன்பா இருக்கிறேன், ஒரு சின்ன குண்டூசி கொடுத்து ஒரு குதிக்கு போது கை வேணும், போக முடியாது. அப்படி இருக்கிறோம், போக முடியாது. அப்ப என்ன பண்றது? இப்படி அவனுக்கும் பண்ணாட்டில இவனுக்கும் பண்ணாட்டில ஏப்பா தேவதூதர். அப்போ தேவதூதர் மகிழ்ச்சியா இயேசுல இருந்தாருன்னா அவருக்கு நான் புருஷனா தான் என்ன, நாமெல்லாம் மனைவாட்டிகள் சொல்றாரு. 19ஆம் அதிகாரத்துல எழுதுவார், 21ஆம் அதிகாரத்துல மனவாட்டிகள். கிறிஸ்து வந்து மனவாளன். ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும், மகிழ்ச்சியான உலகத்துல வாழ்வோம். அப்படிப்பட்டவங்க தப்பான இடத்த அன்னைக்கு எடுத்த மாதிரி தான் இன்னைக்கும் 1000 அரசாட்சி இருக்குது. அப்படி இதே மாதிரி சரீர வாழ்க்கை வருதுன்னு நினைக்கிறான். அங்கே சரீர வாழ்க்கை இல்ல, தேவ தூதரை போல இருப்போம், தேவனுக்கு ஒப்பாக வாழக்கூடிய மகிழ்ச்சியான உலகத்துல இருப்போம். அங்க என்ன இல்லை, அங்க கஷ்டம் இல்லை. அங்க இந்த மாதிரி கூட இருக்கிறது இந்த மாதிரி. இப்போ என்னங்கன்னா இங்க இருந்தாங்க மரம் வேணும், செடி வேணும். அப்ப என்ன பண்ணுறாரு? பரலோகத்துல கடலை கண்டேன், ஒரு சிங்காசனத்தை கண்டேன், 2 பக்கம் மரம் இருந்தது. அதெல்லாம் நீங்க 22ஆம் அதிகாரத்துல படிச்சீங்கன்னா வெளிப்பட்டு அதெல்லாம் மரம் இல்லை, கனித்ததை சென்று அது ஒரு உண்மையாக எழுதினார். அப்படிப்பட்ட மகத்துவமான ஒரு உலகம், மகத்துவமான ஒரு ஆசீர்வாதமான நிறைவு, மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை அழிக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் அங்க இருக்கும். தேவதூர்ல போல உணவானது அங்க எழுதியிருக்கிறார் வெளிப்பட்ட விஷயத்துல. ஆகவே அதுக்கப்புறம் எழுதுற விஷயங்கள் எல்லாம் நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா, சிந்திச்சு பார்த்து நேரம் இல்லை, நேரம் எக்ஸ்பிளேஷன் அதையும் கொடுத்தா இன்னும் மகத்தான வாய்ப்புகளை நம்ம தெரிந்து கொள்வோம். ஆகவே இப்படி அர்த்தம் கொள்ளாது போயிட்டான். அதே மாதிரி இன்னொன்று இயேசு மருத்துவருக்கு உயிர்த்ததுல எப்படி இருக்கும்? 1 கொரிந்தியர்ல 15ஆம் அதிகாரம் 42ல 50 வரைக்கும் வாசிக்கிறாரு. இதை வாசித்தாவே வேற ஒண்ணுமே நம்ம கேட்க வேண்டியதே கிடையாது. மருத்துவர்கள் உயிர்த்ததை பற்றி தப்பான அர்த்தம் கொண்டிருக்கிறோம் எல்லாம். சொல்லுவாரு, மருத்துவர்கள் உயிர்த்தது அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாக விதைக்கப்படும், அழிவில்லாத எழுந்திருக்கும். கனவீனம் உள்ளதாக விதைக்கப்படும், கனம் உள்ளதாக இருக்கும். பலவீனம் உள்ளதாக விதைக்கப்படும், பலம் உள்ளதாக இருக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் உண்டு, ஆவிக்குரிய சரீரம் உண்டு.
ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது, ஜென்ம சரீரம் முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தி வந்தது. நாம் மண்ணானவருடைய சாயல், ஆபிரகாம் சாயல், ஆதாம் சாயலை பெற்றுக்கொண்டோம். மண்ணானவனுடைய சாயலை பெற்றுக்கொள்வது போல வானவருடைய சாயலை பெற்றுக்கொள்வோம். மேலும் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுறேன். 49 சொல்லு, 49 வாசிக்கிறேன். மேலும் மண்ணானவனுடைய சாயல் எது? இது இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகை வந்த பிறகு, பரதேசிலிருந்து வந்த பிறகு மறுரூபம் ஆக்கப்படுகிற ஒரு சாயல் அது தேவ சாயல். மண்ணானுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும், அந்த வானவருடைய சாயல் என்னது? இது வரைக்கும் சாகல. கிபி அதாவது 33 ஞானஸ்தானம் எடுத்த 3000 பேர் வச்சுங்க மைண்ட்ல, அவங்க அப்படியே வருவாங்க. இப்போ ஞானஸ்தானம் நடக்குதுன்னா 2000 வருஷமா அவங்க நித்திய ஜீவன் உடையவங்களா இருந்தாங்க. இப்பவும் 2ஆம் வருகையில் அவங்களுக்கு மரணம் அதிகாரம் இல்லை. மற்றவங்களாம் 2ஆம் மரணத்தை விடுபட்டவங்களாம் தண்டனை கேட்டு பாதாளத்துக்கு போயிட்டாங்க. இவங்க அப்படியே போய் என்ன பண்ணாங்க? பரதேசி போவாங்க. 2000 வருஷமா வாழ்ந்து விட்டு இப்ப இயேசுனுடைய ஆண்டவருடைய உலகம் எங்க? பரலோகம். பரலோகத்தில் இருக்குது அந்த உலகம். அங்கதான் இயேசு கிறிஸ்து அருமையா சொல்லி இருக்கிறார். இதெல்லாம் புரியாத எதையோ ஒண்ணு இது சொன்ன இதையும் அதையும் கலந்து ஏதோ சொல்லிட்டு போறோம்னா அப்ப என்ன சொல்லு? மேலும் நாம் மண்ணானவருடைய சாயலை அணிந்துகிறது போல வானவருடைய சாயலும் அணிந்து கொள்வோம். 50 சொல்வாரு, சகோதரரே நான் சொல்லுகிறது என்னவெனில் மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. அழிவுள்ளதாகியது அழியாமை, அது அழியாமை. இந்த உலகம் அழிவுள்ளது, உன் சரீரம் அழிவுள்ளது. இதே சரீரத்தை கொடுக்க மாட்டார். ஒரு வேலை போதிச்சாமா இதெல்லாம் நல்லா ரெக்கார்ட் பண்ணீங்க, பேசுங்க, அப்புறம் அவனையும் காப்பாற்றுங்க. ஆகவே இப்படிப்பட்ட மகத்தான உலகம்தான் பரலோகம். அந்த பரலோகத்துக்கு கொடுப்பதற்காக தான் 2ஆம் மரணத்துக்கு வருகிறார். அப்ப முதல் மரணத்துல யார் யாரு ஜெயிக்கப்பட்டு எழுப்பப்பட்டாங்களோ, கிறிஸ்து சபை இருக்கிறாங்களோ, அவங்க என்றைக்குமே ஜீவன் உள்ளவர்களா இருக்கிறார்கள். 2ஆம் மரணத்துக்கு அவங்களுக்கு என்னல்ல தண்டனை கொடுக்கறதுக்கோ அவங்கள கைவிடுறதுக்கு அதிகாரம் இல்லை. அவங்க பரலோகத்துக்கு போவார்கள். ஆனால் அவங்க கிரியைக்கு பிரகாரம் பலனை அங்கு கிடைக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் சிந்திச்சு பாருங்க. கடைசி ஒரு வசனம், இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும்போது இதை தத்துரூபமா சொல்லிட்டு போனார். என்ன சொல்லிட்டு போனார்? யோவான் 14ஆம் அதிகாரத்துல சொல்லிட்டு போனார். நாம ஏசப்பா, ஏசாமி, ஏசுராஜான்னு உட்காந்து இயேசுவே பிடிச்சி உட்காந்துக்கிறோம். அவர் என்ன சொல்லிட்டு போனார்னா 14 உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக என்ன சொன்னாரு? தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். என்னுடைய தேவனுடைய வீட்டிலே அநேக வாசஸ்தலம் இருக்கிறது. அதுல ஒரு இடத்தை ஆயுதம் பண்ணின பின்பு நான் எங்கே இருக்கிறேனோ அந்த இடத்துல உங்களை கொண்டு போவதற்கு மீண்டும் வந்து உங்களை அதில் சேர்த்துக் கொள்வேன் என்று சொன்னார். அந்த உலகம் எங்க இருக்குது? அந்த உலகம் எங்க இருக்குது? காணாத உலகம், பரலோகத்தில் இருக்கிற உலகம். அந்த உலகம் அழியாத உலகம். அந்த அழியாத உலகத்தில் அழியாத யார் இருப்பாங்க? அழியாத விசுவாசிகள் இருப்பார்கள். அப்படிப்பட்ட உலகத்தை தான் அது 1000 ஆண்டு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம். அந்த உலகத்தை நேசிக்காமல், தெரிந்து கொள்ளாமல், ஏதோ அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமா பேசி தெரிஞ்சுக்கின்னு அதாவது ஒண்ணுமே குழப்பம் அடைஞ்சவர்களாக இருந்து ஒரு படத்தை வரைஞ்சிக்கின்னு புக்கை எழுதிக்கின்னு வீட்டுல ஒரு சகோதரிகள் வந்தாங்கன்னா அவங்களை என்ன செய்யுங்க? காப்பாத்துங்கள், உங்களையும் காப்பாற்றிக் கொள்ளுங்கள், தேவனுடைய ஆசீர்வதிப்பார். இப்ப 1000 வருடம் அரசாட்சின்னு என்ன அர்த்தம்? ஒரே ஒரு 1000 வருடம் இல்ல, 1000 அரசாட்சிகள் நடக்கிறது. கிறிஸ்துவின் சபை ராஜ்யம் எங்க இருக்கிறது? அந்த ராஜ்யத்தின் குடிமக்களா இருந்து மகிழ்ச்சியை காண்போம். தேவனுடைய ஆசீர்வதிப்பார். திருவந்து செய்திக்கு போகிறோம்.